ரொம்ப நேரமா கிடைக்கலையா? பேசுறது கேக்குதுங்களா? பேசுறது கேக்குதுங்களா? அ, அ. ஏன் அலைவரிசை கிடைக்கலையா? வணக்கம் வணக்கம். அலைவரிசை சரியா கிடைக்கலையா? வருது வருதியா? அலைவரிசை சரியா கிடைக்கலையான்னு கேட்டேன். வரு இல்லை கிடைக்குது. ம். அதாவது இந்த 16ஆம் பக்கத்துல எதையும் அது எந்த சூழலையும் தாங்கி இந்த நீர் மருத்துவம் உணவில்லாமல் வாழின் கலை உடம்பு நன்கு சுத்தமானதுக்கு பிறகு அதுதான் சுத்தம். அப்படி ஆனதுக்கு அப்புறம் எந்த சூழ் 16ஆம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா எந்த சூழலையும் எத்தனாம் பக்கம்யா? 16. ஆமா. அதாவது பூமியில எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த உயிர் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நிலநடுக்கம் பூகம்பம் எது வந்தாலும் சரி, போர்கள் எது வந்தாலும் சரி, அந்த எப்படியோ ஒரு வகையில இனப்பெருக்கத்தை பண்ணி 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 அது கொண்டுட்டு போயிட்டே இருக்கு. அது மேலே குறிப்பிட்டுள்ள அறிவை அடிப்படையாக கொண்டு நாம் மேற்கொண்டு சிந்திப்போம். சந்திர மண்டலமும் செவ்வாய் மண்டலமும் பூமியை விட அளவில் சிறியவை. அவற்றிலிருந்து இதுவரை நமக்கு கிடைத்த தகவலின்படி பூகம்பங்கள் நடந்து முடிந்துவிட்டன. சந்திர மண்டலத்தில் அதன் துருவங்களில் மற்றும் நீர் உறைந்து இருக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் நினைக்கிறார்கள். வாய்ஸு சரியா வரலையா? வாய்ஸ் சரியா வரல. அதாவது இயற்கை இயற்கை இயல்பு சரியா சாதாரண உணவை தள்ளி, அதாவது மனித சமுதாயம் எதையும் தாங்கும். அதாவது இந்த இடத்துல என்ன கண்டுக்கன்னு 16ஆம் பக்கத்துல மனித சமுதாயம் என்னென்ன பிரச்சனையை எத்தனாவது? தாங்கும். எந்த 16 பக்கம்யா? 16ஆம் பக்கம் கடைசியில 16. 16 பக்கம் கீழே கடைசியில பூமி பூமியில என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பூமி என்ன பிரச்சனை வந்தாலும் கடுமையான அழிவுக்கு ஏற்படும், கடுமையான பூகம்பம் ஏற்படும், கடுமையான இயற்கை சீற்றம் ஏற்படும், கடுமையான விண்வெளி தாக்குதல் ஏற்படும். இது போக விண்வெளியில சில நிகழ்வு நடந்துட்டு இருக்குது. அந்த விண்வெளியில் ஏற்படும் தாக்குதலும் பூமி அழிந்து போகும். பூமி ஆரோக்கியமான பூமியே இல்லை. அதான் விஷயம். ஏதோ குருட்டடியே உயிர்கள் வளர்ந்துச்சே தவிர இது வாழ தகுதியற்ற பூமியாக ஆ மாறி நிலநடுக்கம் பூமி நிலநடுக்கம் பூகமும் சுனாமி இனப்பெருக்கத்துக்கு இனப்பெருக்கத்திற்கு இணையான இடம் வேணும், எதுவுமே இல்லை இங்க. இனப்பெருக்கம் ஏன் பெருகிட்டே போகுது? ஆ. இனப்பெருக்கம் பெருகிட்டே போகுது. பூமி அதுக்கான தகுதி கிடையாது. 80 விழுக்காடு தண்ணீர், மற்ற விழுக்காடு சதுப்பு நிலம், காடு. இங்க இருக்கிறதுக்கு 10 விழுக்காடு பூமி. 10 விழுக்காடு தான் நம்ம வாழ்றோம். ஆனா நிலப்பரப்பு பாத்தீங்கன்னா பூமி பெருசா இருக்கு, அந்த நிலப்பரப்பு ரொம்ப குறைவா இருக்கு. பூமி பெருசா இருக்கு, நிலப்பரப்பு குறைவா இருக்கு. பூமி பெரிதாக இருக்கிறது, நிலப்பரப்பே இல்லை. அப்ப நிலப்பரப்பு மக்கள் தொகை பெருக பெருக அழுக்குகள் அதிகமாகுது. அதான் உணவு பழக்கத்தின் காரணமாக எங்க தப்பு நடக்குதுன்னு நிலப்பரப்பும் கிடையாது. மனித குழந்தை பெருக பெருக கழிவுகள் பெருகிட்டே போகுது. கழிவுகளுக்கான பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? அப்ப தூய்மையான மக்கள் தான் மற்ற இடத்துக்கு போய் ஆகணும். எந்த இடத்துக்கு போகணும்? தூய்மையான மக்கள் தான் இந்த இந்த விண்வெளிக்கு தேவை. உணவு பழக்கம் இல்லாதவன் தான் விண்வெளிக்கு தேவை. உணவு பழக்கம் இல்லாதவன் தான் இயற்கைக்கு தேவை. உணவு பழக்கம் இல்லாதவன் விண்வெளிக்கு தேவை. அதனாலதான் இவனை உணவு பழக்கத்தை வச்சு சாகடிச்சு பூமியை கெடுத்து, ரெண்டாவது பூமி வாழ தகுதியற்றது. ஏன்னா 80 விழுக்காடு தண்ணி, 10 விழுக்காடு 80 விழுக்காடு தண்ணி, ஒரு 10 விழுக்காடு சதுப்பு நிலங்கள்,
பாலைவனங்கள் 10 விழுக்காடு வனம் மிச்சம் இருக்கிறது 10 விழுக்காடு தான். இந்த 10 விழுக்காடுல 800 கோடி 1000 கோடி 2000 கோடி இவங்க கழிவுகள் போட்டே இருப்பாங்க. அதனால ஒண்ணுமே கழிவுகள் யாருனாலும் நிறுத்த முடியாது. உணவு கழிவை யாரும் நிறுத்த முடியாது. அப்ப தூய்மையான மக்கள் மட்டும்தான் விண்வெளிக்கு தேவை. அதனால இயற்கையினோட நோக்கம் வந்து மக்களை அழிக்கிறது தான். அதனாலதான் பூமியில தோன்றுச்சு. பூமியில 80 விழுக்காடு தண்ணி ஆகி போச்சு. 75 விழுக்காடு தண்ணி. அதுல 10 விழுக்காடு பாலைவனம். 85 போச்சு. 10 விழுக்காடு 10 விழுக்காடு வந்து வனம் 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 காடுகள் போயிடுது. அப்ப காடு இல்லாத போய் தான் மனிதன் வாழ முடியும். அது வேற. அப்ப முடிஞ்சு போச்சு. அப்ப இருக்கிற 10 விழுக்காடு 10 விழுக்காடு தான். ஏன்னா எதுவுமே கடலையும் பயன்படுத்த முடியாது. வனத்தையும் பாலைவனத்தையும் பயன்படுத்த முடியாது. பயன்படுத்த முடியாது. அப்ப போச்சா 75 கூட்டல் 75 இது ஒரு 10 85 மிச்சம் இருக்கு 15. இந்த 15 வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? உணவு பழக்கத்தை நிறுத்த போறது இல்லை. உணவு பழக்கத்தை மக்கள் நிறுத்த போறது இல்லை. என்ன பண்ணுவீங்க? உணவு பழக்கத்தை மக்கள் நிறுத்த போறது இல்லை. கடல்லையும் குடியேற முடியாது, பாலைவனத்திலையும் குடியேற முடியாது. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? மக்கள் தொகை பெருகிட்டு நாளுக்கு நாள் கோடிக்கணக்கான மக்கள் பெருகிட்டே போறாங்க. இதை இயற்கை நோக்கம் இனப்பெருக்கம் தனி தின்னாடும் திங்காட்டி இனப்பெருக்கம் நடந்துட்டே இருக்கும். உடல் உறவு நடந்துட்டே இருக்கும். உலகத்தில் உடல் உறவு நிக்குமா எங்கேயாவது? பரிணாம வளர்ச்சியில போகுது. உடலுறவு கொள்கை இயற்கை நிறுத்தாது. உடலுறவு கொள்கையை இயற்கை என்னைக்குமே நிறுத்தாது. அது நோக்கமும் உடலுறவு கொள்கை தான். அப்போ 85 விழுக்காடு பூமி 85 விழுக்காடு பூமியை பயன்படுத்த முடியாது. மிச்சம் 15 விழுக்காடு உணவு பழக்கத்தை என்ன சொன்னாலும் 98 பேர் உணவு பழக்கத்தை மாற்ற மாட்டான். அவனு இறந்துதான் தீருவான். அப்போ சுத்தமான மக்கள் தான் விண்வெளிக்கு போக முடியும். கரெக்டா இயற்கை லாக் பண்ணிடுது. ஒண்ணு தப்பிக்க முடியும். என்ன கதர்னாலும் உணவு பழக்கத்தை 98 பேர் விட போறது இல்லை. உணவு பழக்கத்தை 98 பேர் விட போறது இல்லை. என்ன 98 பேர் சாக வேண்டும். அதான் இயற்கை நோக்கமே. சிறுசுலேருந்தே நோயாளி ஆகிடும். சிறுசுலேருந்தே நோயாளி ஆக்கணும். அது என்னன்னா சிறுசுலேருந்தே நோயாளியா இருந்தா அது வந்து பழக்கமா போகுது இல்லை. அப்படி பாரு இயற்கை எப்படிலாம் ஏமாத்துறது பாருங்க. சிறுசுலேருந்து நோயாளியா மாறிடணும். இதுல இருந்து பல்லு விளக்க ஆரம்பிச்சிருந்து நோயாளி மாறிடணும். தப்பிக்க கூடாது. தப்பிக்கவே கூடாது. பழக்கமா போகும். நமக்கு இப்படித்தான் இருக்க மாட்டே தெரியுது. இதை விட மோசம் என்ன இருக்காது. இதை விட நமக்கு இப்படித்தான் இருக்க மாட்டேது. நமக்கு தலைவிதி இப்படித்தான் இருக்கு சொல்லிட்டு இப்படியே நம்பிக்கிறது. நம்ம இப்படித்தான். அப்ப அவனுக்கு மட்டும் ஏன் ஆரோக்கியம் இருக்குது, நமக்கு மட்டும் ஏன் ஆரோக்கியம் இல்லை, அவன் எப்படி வாழ்றான் அதெல்லாம் சிந்திக்கவும் மாட்டான். அடுத்தது செத்தாலும் சிந்திக்க மாட்டான். அடுத்த வாழ்ந்தாலும் சிந்திக்க மாட்டான். அடுத்தவை தப்பு பண்ணி செத்தாலும் சிந்திக்க மாட்டான். எது பண்ணாலும் சிந்திக்கவே மாட்டான். அப்படி போய் நிற்கும் இந்த உடம்பு. அந்த மனம் அப்படி போய் தெளிவா அந்த மனம் வந்து அவ்வளவு மந்த நிலையா மாறி அப்படி நின்றுடும். இப்படித்தான் சிக்கல் அங்கே இருக்கிறது. இந்த 3வது நிலையில தான் மனசு மாறுது. ஏன்டா சிந்திக்கிற? அப்ப இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்துகிறது பொழுது 3ஆம் நிலை வேலை செய்யுது. 3ஆம் நிலை வேலை செய்யறப்ப அறிவின் வலிமை அதிகமாகணும். அதாவது அதனாலதான் அறிவின் வலிமை அதிகமாக வேண்டுங்கிற காரணத்தினாலதான் படிப்படியே அறிவின் வலிமை அதிகமாயிட்டே போச்சு. உடல் பலம் குறைஞ்சிட்டே வரும். உடல் பலம் குறைஞ்சிட்டு அறிவின் வலிமை அதிகமாகும். இதுக்கே பல கோடி ஆண்டா இருக்கு. பல கோடி ஆண்டாகி இந்த பல கோடி ஆண்டாக நம்ம வாழ்ந்துட்டு வர்றோம். இவனுக்கு பிறவி நிலையும் தெரியாது. பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி என்னமா இருந்ததுன்னு தெரியாது. அதுல மாட்டிக்கிட்டான். இயற்கை வந்து இவனை பயங்கரமான புரிந்து கொள்ள முடியாத இயற்கை சூழல் வச்சிருக்குது. அவனை ஆராய்ச்சி பண்ணாதான் இந்த நுண்ணறிவு இருந்தா தான் பின்னோக்கி பார்க்க முடியும். பின்னோக்கி பார்த்துட்டு எங்க போகணும்னு பார்க்கணும். பின்னோக்கி பார்த்துட்டு பாய்ச்சல் போடணும். எப்படி பூனை வந்து பின்னோக்கி வந்து நகரும், புலி பின்னோக்கி வந்து வேகமா பாயும். அந்த மாதிரி பின்னோக்கி வந்து வேகமா பாயுங்கிறது என்னமே இவனுக்கு இல்லை. அதான் இயற்கை ரகசியம் என்னன்னா இவனை புரிந்து கொள்ள முடியாம வச்சு சாப்பிடிக்கணும். ஒரு இயற்கை என்ன பண்ணுது, புரிய வச்சு முயற்சி பண்ணுது. அந்த புரிய வச்சு முயற்சி பண்றோம்னா 2 விழுக்காடு அவ்வளவுதான். 98 விழுக்காடு சாகணும். அப்ப எங்க நீ பூமிக்கு எப்படி பெருக்குவீங்க? பூமி எப்படி பெருக்குவீங்க? பூமி பெருக்கிறதுக்கு வழியே கிடையாது. இயற்கை ரொம்ப தெளிவா கொண்டு வந்து வச்சிருக்குது. ஏன்னா ஏற்கனவே நிலாவில் வந்து பாலைவனம் வந்துருச்சு. அதே மாதிரி செவ்வாயும் பாலைவனம், அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப தேர்ச்சி பெற்ற மக்கள்கள்
இந்த தேர்ச்சி பெற்ற மக்கள், இந்த 2 விழுக்காடு மக்கள் தான் விண்வெளி போய் புதிய இந்த விதை நெல் மாதிரி தான். விதை நெல்லை நிறுத்தி பண்றாங்க, மத்தெல்லாம் வந்து அழிச்சிருவாங்க, அரிசி ஆக்கிட்டா முடிஞ்சு போச்சு. நெல்லு நெல்லு வந்து தான் நிற்கும். கைப்பிடி நெல் இருந்தா போதும், நம்ம உற்பத்தி பண்ணிடலாம். மற்றெல்லாம் அழிவுக்கு தான் போகும். இயற்கையே அப்படித்தான் இருக்குது. தேர்வு, அதனால தான் தேர்வு பண்றான். தேர்வு 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 தான். போட்டி தேர்வு, அந்த தேர்வு தேர்வு, அப்புறம் விதை விதை நேர்த்தி, விதை தேர்வு, விதை எல்லாம் விதை விதை எடுத்து வைக்கிறது. ஏன்? சாப்பாடுற பொருள் எடுத்து வைக்கிறது இல்லை, அதுல இருந்து சில விதைகள் எடுத்து, அந்த இதுதான் இயற்கையின் ரகசியம். அப்ப எல்லாரும் சாக வேண்டும். அந்த முயற்சி பண்றவன் தான் வாழ வேண்டும். அவர் மற்றவனும் சாகணும். என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா. அப்ப நம்ம இதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அறிவுறுத்தல் மற்றோட போய்க்கணும், அவ்வளவுதான். ஊடகத்தை வச்சு, ஊடகம் எப்படி வள்ளுவர் வந்து எழுதி வச்சுட்டு போனாரு, அது மாதிரி நாம சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஊடகத்தை அவர் வந்து வள்ளுவர் ஊடகத்தை பயன்படுத்தினாரு, நாமளும். ஊடகம்ங்கிறது கல்வி, அதான் கல்வி. கல்வி ஊடகத்தினுடைய பதிவு பண்ணாரு. அதே கல்வி வந்து நம்ம அதே இதுவும் கல்வியினுடைய ஒரு பிரிவு தான். ஊடகம் என்பது மக்களுக்கு நல்லதை சொல்லித்தர வேண்டும். அந்த கொள்கைக்கு உட்பட எந்த இப்ப இருக்கிற எந்த ஊடகத்தும் கிடையாது, கடந்த 200 300 400 500 ஆண்டுகளாக. இது ஆதியில ஏற்பட்ட தப்பு. உணவு பழக்கத்தை அடிப்படையில் சரி பண்ணல, முடிஞ்சது கதை. உணவு பழக்கத்தை நான் வந்து இப்போ சரி பண்ணல அப்படின்னா இன்னும் பண்ண முடியும். இப்போ உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கலன்னு அவ்வளவுதான், மரம் நட்டி தான் எல்லாருமே. அப்படித்தானே நல்ல முத்து? உணவு ஆமாங்க பழக்கம், ஐயா. உணவு பழக்க அடிப்படையிலே மாத்த. மாத்தணும். இப்ப மாத்தல அப்படின்னா முடியும். இப்ப கண்டிப்பா. மாத்தல, எப்போ மாத்த முடியாது. குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆமாங்க அது ஐயா. அந்த குழந்தைகளுக்கு நம்ம தான் இயற்கை உணவுக்கு மாற்றி விடணும். நம்ம மாதிரி கழுதைகள் வந்து உடனே மாறல அப்படின்னா மரம் நட்டி தான். நீ எங்க போனாலும் தப்பிக்க முடியும். இயற்கை தெளிவா இருக்குது. எவனுக்கு புரியவும் கூடாது, புரியவும் கூடாதுன்னு ஒண்ணு வச்சிருக்குது. மந்த நிலையும் கூட வச்சிருக்குது, அனுபவிக்க நிலையும் வச்சிருச்சு. அனுபவத்திலிருந்து நீ அனுபவிச்சுட்டே இருந்து சாக வேண்டும். சிந்திக்கவே கூடாது. அப்புறம் 2 வச்சு அமுக்கிறது. அதை தப்பிச்சு போற வந்து 3வது நிலை சிந்திக்கிறவன் லட்சம் பேர். நம்மள 3வது நிலை சிந்திக்கிறோம். எங்க போனா நல்லாகும், எதற்காக ஒண்ணு சேரணும் அப்படிங்கப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். இதுக்கே பெரிய முயற்சி. இப்படி ஒண்ணு சேரக்கு முயற்சி, இப்படி ஒரு ஊடகம் இருக்குதுன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. 15 வருஷம் கூட சரியா தான் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் போச்சு. யாருக்கு தான் தெரியும்? வள்ளுவர் காலத்துல அவர் என்ன பண்ணாரு, கையில எழுதிட்டு போனாரு. அவர் இருந்த காலத்துல பயங்கரமான பொருட்செலவு. ஒரு ஏடு தயாரிக்கணும்னா, ஒரு ஓலைச்சுவடி தயாரிக்கணும் என்ன கஷ்டம்னு தெரியும். நான் நேர்ல பார்த்துருக்கேன். பயங்கரமான பொருட்செலவு, பயங்கரமான கஷ்டம். பணக்காரர் தான் வந்து ஓலைச்சுவடி தயாரிக்க முடியும். பணக்காரர் தான் புத்தகம் வாங்கி படிக்க முடியும். அந்த காலத்துல பணக்காரர் தான் புத்தகம் வாங்கி படிக்க முடியும். அந்த மாதிரி தான் ஓலைச்சுவடி தயாரிக்கிறது சாதாரண ஒன்று சொல்லுவாங்க. பெரிய ஜமீன்தார்கள் தான், இளச்சுவார்ந்தர்கள், ஜமீன்தார்கள், அவங்க தான் வந்து உதவி செய்வாங்க. கம்பனுக்கு ஒரு சடையப்ப வள்ளல் கிடைச்சது மாதிரி எல்லாரும் உதவி செய்வாங்க. எழுத்தாளனுக்கு சாதாரண விஷயம். எழுத்தாளன் வந்து வறுமையில் இருப்பான். புலவனுடைய திருவிளையாடல் புராணில் கூட, திருவிளையாடல் புராணத்தில் சொல்லும் பொழுது புலமையும் வறுமையும் சேர்ந்தே இருப்பதும்பா. அதே மாதிரி தான் புலமையும் வறுமையும் சேர்ந்தே இருப்பது, சேராத இருப்பது. என்னென்னமோ சொல்லிட்டு பேசக்கூடிய அருமை. பின்னு. ஆமா, தருமையில பேசும் பொழுது வறுமையும் புலமையும் சேர்ந்தே இருப்பது, சேராது இருப்பது, என்னமோ அழகும் என்னமோ சொல்லு. கடைசியில வந்து சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது என்னமோ சொல்லிட்டே போவான். உண்மையின் தத்துவம். அந்த மாதிரிதான். அது மாதிரிதான். அப்ப அதனாலதான் திருவள்ளுவர் சொல்றாரு, சொல்லக்கூடிய மக்கள் வந்து ஏழை ஏறக்கூடாது, சமுதாயத்துக்கு சொல்லக்கூடியவன் வந்து ஏழை ஆயிடக்கூடாது எழுதுவார். அதாவது நயனுடைய நல்கூர்ந்தால் ஆதல் செய்யில். நயனுடைய நம்ம சமுதாயத்திற்கு சமுதாயத்திற்கு பயனுடையவன் வறுமை வந்து சேரும். அந்த வறுமை வந்து சேருகின்ற தன்மையை இனி வராமல் பார்த்து கொள்கிறார். சமுதாயத்துக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். நயனுடைய நல்குந்தன் ஆதல் செய்யும், செய்யும் நீர அகலாத வரும்பார். டேய், நல்லது சமுதாயத்துக்கு நல்லது செய்கின்றவன் அவன் வந்து வறுமைக்கு போயிடுவான். அப்படி வறுமைக்கு போகாத மாதிரி சமுதாய மக்கள் விழிப்புணர்வு வந்து அவனை காப்பாற்ற வேண்டும்ங்கிறார். நல்குந்தல் அப்படின்னா வறுமை அர்த்தம். நல்கு வரவுன்னு ஒரு தலைப்பு எழுதியிருக்காரு. நல்கு வரவு. நல்கு வரனா வறுமை, குடுவிய வறுமை. என்னது? வறுமை. அந்த அந்த நல்லது செய்யறவன் வறுமை நிலைக்கு போயிடுவான். இந்த வறுமை நிலைக்கு போகாம நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் எழுதுறாரு. யாரோ ஒருத்தர் தான் நல்லது செய்ய வர்றான், அப்புறம் அவனும் பிச்சைக்காரன் ஆயிட்டானா? அவனையும் அதுக்கும் போட்டு ஆள் இல்லை அப்புறம். அப்புறம் அவனை காப்பாத்துறது யாரு? அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தாகணும்.
இல்லைன்னா இது நடக்காது. சும்மா தொடர்ந்து நீங்க பேசிக்கிட்டே இருந்தங்காட்டி தானே எதுவும் நடக்குது. தொடர்ந்து முயற்சி பண்ணணும், பேசணும். என்னைய நான் காப்பாத்திக்கணும், இந்த வறுமையிலும் காப்பாத்திக்கணும். ம். எல்லாத்தையும் காப்பாத்தி குடும்பத்தை கரெக்ட், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் சரி பண்ணணும், வாடகை சரி பண்ணணும், அது சரி, இது அடேங்கப்பா எல்லாத்துக்கும் பிரச்சனை. அதாவது என்ன பண்ணாலும் இந்த மக்களுக்கு புரிய வைக்கிற வரைக்கும் அவன் அடிப்படை செலவு, அவனுக்கு என்ன ஒரு சின்ன செலவு, ஒரு உணவு அதாவது செலவுகளை குறைத்திருப்பானே தவிர அடிப்படை செலவை குறைக்க, செலவுகளை தான் குறைச்சிருப்பானே தவிர அடிப்படையில் சின்ன சின்ன வித்தியாசம், மற்ற எல்லா செலவும் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கும். நன்மை செய்யறவனுக்கு அந்த அடிப்படை செலவு இருக்குமா இல்லையா? தீமை செய்யறவனுக்கு சொல்லவே தேவையில்லை. நன்மை செய்கிறவனுக்கு அடிப்படை செலவு, பராமரிப்பு செலவு இருக்கு இல்லையா? அது பெரிய பிரச்சனை. அவன் உயிரை விட்டு போகிற வரைக்கும், அவன் சமாதியோ செத்தோ அல்லது சமாதியோ ரெண்டுல போற வரைக்கும், உயிரோட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எல்லா செலவும் வந்துகிட்டே இருக்கு. எல்லா செலவும், மற்ற செலவுகள் வந்துகிட்டே இருக்கு. அதை யார் காப்பாத்துறது? அதுக்கு அவன் எங்க போவாங்க? இப்ப மரம் வைக்கிறப்ப ஒரு 100 மரத்தை வச்சிருக்க சமுதாய நலங்கிறது, 100 மரத்தை வைக்கிறனா அவன் தினம் அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்திட்டே வரான். ஒரு நாள் விட்டு 100 மரத்துக்கு வர்றப்ப 2 நாள் ஆயிரு. அப்படி தினம் தண்ணி ஊத்தலையே இருந்துட்டே இருந்தா அவன் குடும்பத்தை யார் காப்பாத்துறது? அவன் என்ன பண்றது? அவன் தேங்கப்ப ஏகப்பட்ட பிரச்சனை. அப்புறம் அவனை யார் காப்பாத்துறது? அப்ப அந்த ஊர் பொதுமக்கள் தான் அந்த மரம் வச்சு தண்ணி ஊத்தி ஒழுங்கா பராமரிச்சு ஒரு 10 வருஷத்துக்கு அவன் பாடுபடுறான்னா, அந்த 10 வருஷத்துக்கு அவனுக்கு சம்பளம் கொடுத்து அவனை பண்ணி, இதுதான் சமூக அக்கறைன்னு பேரு. அந்த சமூக அக்கறையாளனை மக்கள் உணர்ந்து கொண்டு அவனைக்கான பொருள் வசதி செஞ்சாதான் அதுதான் குருகுல கல்வி. அவன் பாட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பான், நீ பாட்டுக்கு பையனை மட்டும் வாங்கிட்டு போயிரு. மரத்துக்கடையில் உட்காந்து குழு குழுன்னு மாங்காயும் தேங்காயும் பொறிச்சு உட்காந்துட்டு தின்னுட்டு நீ போயிட்டு இருப்பேன். அவன் கஷ்டப்பட்டுட்டே இருந்து அவன் செத்து போயிடுவான். கடைசியில் அவன் நீயும் செத்து போயிடுவேன். அந்த மரம் திருப்பி போயிடும். நீ வளர்த்த மாட்டேன். ஏன்னா உனக்கு அக்கறையே இல்லையே. நீ அக்கறை இல்லாம நீங்க ஒரு பொருளை கத்துக்கிட்டீங்கன்னா, அக்கறை இல்லாம ஒரு செல்வத்தை கத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அது பயன்படாது. எப்போ ஓசியில கத்துக்கிறியோ, எப்ப அடுத்தவன் அடுத்தவன் துன்பப்பட்டு அவன் கொடுக்குற இன்பத்தை நீ பெறுகிறாயோ, அது எதுக்கு பயன்படாது? உனக்கு பயன்படுற மாதிரி இருந்து பயனற்று போய்விடும். எப்படி? அதுக்கப்புறம் நீ உற்பத்தி பண்ண மாட்டீங்கல்ல. அதுக்கப்புறம் பயன்படுற மாதிரி இருந்து பயனற்று போய்விடும். இதெல்லாம் நம்ம சமுதாயத்துல பாக்குறோம். அப்படிதான் இருக்கு. நேற்றைய விசாரணை எப்படி இருந்தது? நேற்று ரொம்ப நேரம் பேசிட்டோம். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் பேசணும். அது எல்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். பதிவு பண்ணி எல்லாத்தையும் லிங்க் பழைய தினம் நடக்கிற விவாதத்தை பார்த்துடுறீங்க. எல்லாரும் தினம் நடக்கிற விவாதத்தை பார்த்தீங்கன்னா தான் யார் யார் என்ன பேசினாங்க, திருப்பி திருப்பி என்ன கேட்டிருக்கோம், என்ன பதிவாகுது, என்ன சொல்றாங்க. பார்த்து 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 தேறிக்கணும், மனசு தேறிக்கணும். நேத்து 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 என்ன புரிஞ்சுட்டீங்க? நல்ல முத்துக்கு இன்னும் அந்த சரியா அலைவரிசை சரியா எடுக்க மாட்டேங்குது. அப்படித்தானே? கேக்குது. அலைவரிசை உங்களுக்கு உங்களுக்கு கேக்குது, நடராஜ் கேக்குது, பன்னீர்செல்வத்து கேக்குது. அங்க இருந்து பார்த்தாவே அந்த பாரு மினுக்கு ஒன்று வந்துகிட்டே இருக்கும். நேற்றைய செய்தி என்னப்பா? சரி 5 நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம். நேற்றைய செய்தி என்ன? இன்னைக்கு அறிவியல் தான் பேசணும். அறிவியல் பேசுறதுக்கு பிஜிவு காணும். நேற்று எம்ஆர்ஐ ஸ்கேனை பத்தி போட்டிருந்தேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் எப்படி வேலை செய்யுது, அதுக்கும் உடம்புக்கு என்ன தொடர்பு, அதெல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் படிக்கணும் நீங்க. எனக்கு எழுதியும் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். அது இந்த பக்கம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த பக்கம் எழுதி போடுறேன், இந்த பக்கம் ஆராய்ச்சி பண்றேன், தொகுத்து போடணும், வீடியோவில் போடணும், வாட்ஸ்அப்பில் போடணும், ஃபேஸ்புக்கில் போடணும், அப்புறம் மறுபடியும் எழுதணும், மறுபடியும் சார்ஜிபிள் போய் தேடணும். சார்ஜிபிள் போய் தேடணும். அந்த வேலை இருக்கு. நேற்று எம்ஆர்ஐ ஸ்கேனை பத்தி போட்டிருக்கேன், பாத்தீங்களா? இன்னைக்கு அறிவியலை பத்தி பேசுவோம். எம்ஆர்ஐ ஸ்கேன் என்ன புரிஞ்சுட்டீங்க? நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஸ்வீடன்ல ஒருத்தர் பார்த்துருக்காரு. அந்த குமார் ரொம்ப சின்ன தொகை சேருவதற்கான ஸ்வீடன்ல இருந்து பணம் அனுப்பிச்சிருக்காரு. பாருங்க, பணம் சேர்ந்துட்டா மறுபடியும் பணம் கட்டுறேன்னு இருக்காரு. ஸ்வீடன்ல குமார் சேருவாரான்னு தெரியுது. பாப்பா அவர் என்ன பண்றாரு பார்ப்போம். இந்த மாதிரி வெளிநாட்டவர் ரொம்ப குறைவா இருக்கு. வெளிநாட்டவர் ஒருத்தர் தான் இருக்காங்க. ஒருத்தர் வர்றதே இல்லை. ஒரே 2-3 பேர் தான் நம்ம வெளிநாட்டவர் இருக்கிறாங்க. வெளிநாட்டவர் வந்தா தான் இது வளர்த்து எடுக்க முடியும். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இது இந்தியாவில் இருக்கிற மாணவர்கிட்ட கட்டணம் வாங்கிற இது வளர்த்தவே முடியாது.
அந்த ஒரு இழிநிலை இங்க இருக்குது. ம். ஏன்னா உலக அளவுல போகணும்னா நமக்கு பொருளாதார வசதி இல்லைன்னா உலக அளவு போக முடியும். ஒண்ணுமில்லாத சாப்பாடுறாமனாலும் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கான். ஒண்ணுமில்லாத சாப்பாடுறாமனு ஒண்ணுக்காக திண்ட நாளைக்கு சாக போற முண்டங்கள்லாம் பணம் வச்சிருக்கு, நிறைய வச்சிருக்கு. அப்படித்தானே? ம். ஆமாங்க ஐயா. ஏகப்பட்ட எதற்கு வச்சிருக்கிறாங்க ஐயா, கோடிக்கணக்கு. எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த பிரயோஜனம்? அதான் நேற்று பேசும்பொழுது அந்த ராமகிருஷ்ண இயக்கத்தை சேர்ந்தவங்க, அந்த என்னது, கிருஷ்ண இயக்கத்தை சேர்ந்த இஸ்கான் அந்த அது பல ஆயிரம் கோடி பணம் இருக்கு அவனுக்கு. இருக்கு எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய கோயில் இருக்கு. தின்னு அழிக்கிறது அவன் வேலை. இந்த கோயிலுடைய வரலாறு தின்னு அழிக்கிறது. என்னது? தின்னு அழிக்கிறது. தின்னு கெட்டு அத்தனை பேர் நோயில வந்து சித்திர உதர் சாப்பிட்ற அந்த தலைவர், அதனுடைய தலைவர், அறக்கட்டளை தலைவர் வந்து நோய் வாய்ப்பட்டு நடக்க முடியாம கிடக்குறான். நேற்று பேசணும். நடக்க முடியாம கிடக்குறான்னா என்ன அர்த்தம் பாருங்க. அந்த அறக்கட்டளை தலைவர் இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாம் இப்படித்தான் பார்க்கும் போனா வள்ளலார் மட்டும்தான் தப்பிச்சு போயிருக்காரு. வள்ளலார் மட்டும்தான் நோயற்ற வாழ்வு வாழ்ந்திருக்காரு. நோயற்ற வாழ்வு வாழ்ந்திருக்காரு. அவரே கேட்கிறார், நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும், ஒருமையுடன் நினதடி பணிகின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளென்று வைத்து. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த பாடல்லாம் தெரியும். அதுல அந்த பாடல் வரையிலே கேட்டிருப்பாரு, நான் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும்னு கேட்கிறாரு இயற்கையிட்ட. அப்ப அவருக்கும் அந்த அக்கறை இருக்குது. நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும்ங்கிற அக்கறை வள்ளலாருக்கும் இருந்திருக்கு. ஏன் இந்த வார்த்தை போடணும்? ஏன் வள்ளலார் எழுதணும் அந்த வார்த்தையை? நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். என்ன திருலோக சேந்தர் இருக்கிறீங்களா? இருக்குங்கய்யா. ஏன் இந்த வார்த்தையை அவர் எழுதணும்? நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும், இயற்கையை அருள்புரி. முருகப்பெருமான்கிட்ட கேட்டதாக சொல்லப்படுகிறது. அவர் முருக பக்தர் தானே? ஆமாங்கய்யா. அவரும் அந்த கேள்வி கேட்கிறாரு, ஒருமையுடன் நினைந்தாடு. அந்த பாடலை பார்த்தீங்கன்னா அது வரும். நானும் கவனிச்சேன், ஓ இவருக்கு கொஞ்சம் அக்கறை இருக்க மாட்டேன் தெரியுது. எவனுமே நோயற்ற வாழ்வை பத்தி பேசுறது இல்லை. இந்த முண்டங்கள், இந்தியாவில் இருக்கிற ஒரு முண்டங்கள் கூட இந்த யோக முண்டங்கள். இன்னொரு பாடல் ஒண்ணு வருதுங்கய்யா, வள்ளலார் எழுதிய இன்னொரு பாடல், மருந்தறியேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஓஹோ. அதுல அப்படியே எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதுல எனக்கு மருந்து தெரியாது, அது வைத்தியம் தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு அதுல. ஆமா ஆமா ஆமா. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, விதி அறியேன் மதி அறியேன், எனக்கு எதுவுமே தெரியாதே, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. அப்படி கேட்பாரு. அவருக்கு எல்லாமே முழுசும் தெரியும். ஆனா நமக்காகவே பையா அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு கிடந்திருக்காரு. அது எப்படின்னு கேட்டீங்க, அது என்ன அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அது வேற பொருள். அறிவை அறிவேன்ட்டாரு. அறிவை நான் அறியேன் அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. அது இன்னொரு இடத்துல நமக்காக. அதுக்கு தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நெஞ்சோடு புலத்தல்னு பேரு. அது நெஞ்சோடு புலத்தல்னு பேரு. நெஞ்சோடு புலத்தல் என்ன தெரியுமா? நெஞ்ச அறியாத நெஞ்சு, அறியாமை நெஞ்சுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அறியாத நெஞ்சு, அறியாமை ஒன்று இருக்கு. அந்த அறியாமை கிட்ட போய் கேள்வி கேட்டு உலகத்துக்கு சொல்ற மாதிரி, அது தன்னையவே குற்றவாளியா மாத்தி பிறருக்கு சொல்லி தருவது. அதுதான் அவர் பண்றது எல்லாமே. அதான் தன்னை கேள்வி கேட்டு தான் முட்டாள் மாதிரி நினைச்சுக்கிட்டு பிறருக்கு சொல்றது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஞானிகளுடைய உச்ச நிலை. உச்ச நிலை, உயர்ந்த நிலை. எனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் என்ன பண்ணுவேன்? ஏன் மடநெஞ்சேன்னு சொல்லுவாங்க. ஏன் மடநெஞ்சே, ஏன் அறியாத நெஞ்சே, ஏன் மடநெஞ்சே, எனக்கு ஏதாவது சொல்லி கொடுன்னு அவங்க கேட்பாங்க. அது எப்படின்னு கேட்டீங்க, நமக்கு சொல்றதுக்காக நம்ம நேரடியா நம்மளை பார்த்துதான் அந்த கத்துறாரு. ஆமா ஆமா ஆமா, அதுதான் நோக்கமே. மடநெஞ்சேன்னு நம்மளைத்தான் சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க கத்திக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா, கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது, போயிட்டே இருக்கு. யாரு வந்தாலும் வராட்டி ஓபன் பண்ணி பேசிட்டே இருக்க வேண்டியது. யாரு வந்தாலும் வராட்டி பலவாறு மாதிரி கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கடையை விரிச்ச வாங்குறவங்க வாங்க, இல்லைன்னா போங்கத்தான். ஆமா, வியாபாரம் அதாவது வியாபாரி என்ன பண்றான், பார்க்க வரைக்கும் பாக்குறான். ரைட், சுருட்டி ரோடு, அடுத்த கடைக்கு போ, அங்க போய் சட்டக்கடை மாத்திக்கிட்டே இருக்கான் இல்லையா? 7 வாரம். ஆமா, இந்த ஆனா அந்த படம் ஆகாட்டி சட்ட படங்கிற மாதிரி. ஆனா அந்த படம் ஆகாட்டி சட்ட படம், ஆனாக்கா அந்த படம் ஆகாட்டி சட்ட படம், இந்த படத்துல வேற படம் போயிட்டே இருக்க வேண்டியதுதான்.
மடமடமா மாறிட்டே இருக்க பட் வேண்டிய ஆனா யாரோ. ஆ, நமக்கு கிடைத்த இந்த தொழில்நுட்பம் வந்து பார்த்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய விஷயம். யூடியூப்ல ஏத்திட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், யார் வேணா வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். இதுக்கு பின்னாடி வரவங்களும் இதை கேட்கலாம். ஆமா ஆமா, அது அதுதான் அதுதான் அற்புதம் இல்லையா? அதுதான் நமக்கு இது பெரிய. வள்ளலாறு கிடைக்கல, திருவள்ளுவர் கிடைக்கல, உலகத்துல இருக்கிற யாருக்குமே கிடைக்கல, நமக்கு இனியனுக்கு கிடைச்சிருக்குது. இது போட்டு வாங்குவான்னு வாங்கிட்டு இருக்கிறான். இது பதிவாயிட்டே இருக்கு. யூடியூப்னு ஒரு உலகம் இருக்கிற வரைக்கும், எலக்ட்ரானிக் ஒரு உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்குது. அது மாதிரி ஏற்றி தினம் 1.5 எத்தனை ஜிபி ஏறுறது. நல்ல வேற இந்த ஃபைபர் ஆப்டிக்கல் ஃபைபர் போட்டங்கடாச்சு. இல்லாட்டி சாதாரண போட்டிருந்தா என்ன ஒண்ணும் ஆகாது. இல்ல எத்தனை ஜிபி போடுறது இயற்கை நீங்க? பாருங்க, இயற்கை பாருங்க நமக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குன்னு. அது இலவசமா வேற. கூகுள் வந்து இலவசம் வேற. நீங்க 100 பேர் எப்ப 100 பேர் வர்றது? 100 பேர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. 100 பேர் வந்து இலவசம். இங்க வர்றதே 7-8 பேர் தான். அது ஐயா, ஓடிட்டே இருக்கு. நேத்து நம்ம குழுவுல நைட்டு கிளாஸ்ல அப்போ நான் எண்ணி பார்த்தேன், கிட்டத்தட்ட 14 பேர் ஒரே கிளாஸ்ல 8 மணி கிளாஸ்ல 14 பேர் இருந்தோம் ஆன்லைன்ல. பரவாயில்ல, பெரிய வெற்றி. 14 பேர் வந்திருக்குது, பெரிய வெற்றி. வெளிநாட்டு மாணவர்கள் நைட் 8 மணிக்கு கிளாஸ்ல 14 பேர் இருந்தோம். 14 பேர் இருந்திருக்கு. 2 பேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. ரெண்டு எல்லா பேர். மாணவர்களையும் பார்க்கவே முடியல. செகண்ட் பேஜ் திருப்புற எத்தனை பேர் இருக்காங்க கவுண்ட் பண்றதுக்கு. ஆமா, நானும் பார்த்தேன். அவங்க வரணும். அவங்களுக்கு நேரம் ஒத்து வர மாட்டேங்குது. இந்த நேரம் அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? அது 3:30 மணிக்கு வச்சா அமெரிக்கா சரியா இருக்கு. நாம இங்க 2 மணிக்கு பிடிச்சிட்டு 3:30 மணிக்கு 12 நம்ம 2 மணி நேரத்துக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். எத்தனை தடவை குறைக்கிறது? அவங்களுக்கே குறைக்கலாம். 2 மணிக்கு விட்டா அவன் 3:30 மணிக்கு தான். அந்த 3:30 மணிக்கு வச்சுட்டு அவங்க கரெக்டாக அவங்க அங்கே 6 மணி வருது. 6 மணி 6:30க்குள்ள அவங்க வந்து வேலைக்கு கிளம்பி ஆகணும். அது பெரிய சிக்கல். அது என்ன சிக்கல்? இப்படியே ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். ம். எல்லாம் அப்படியே போயிட்டு, அதாவது எளிய வழியில் பொருள் சம்பாதிக்கிற முறை இந்த மருத்துவம் தான். அது ரொம்ப நாள் ஆகும். ஒரு மனிதனை வந்து அவன் மருத்துவனாகி இது மருத்துவம் போனா நல்லாகும்னு நம்புறதுக்கே படம். நானே நம்ப வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வைக்க வேண்டியது இருக்குது. புத்தகம் வித்து அவனா அதில் புரிதல் வர்றதுக்கு அதுக்கு மாச கணக்கில் ஆகுது. அதுக்கப்புறம் உன்னை வைத்தியம் பண்ண வச்சு அவனைவே இது எப்படின்னா அவர்களையும் செய்ய வைக்கிறதுல தான் எனக்கு பெரிய வெற்றியா இருக்கு. செய்ய வைக்கணும், செலவு பண்ணணும். அவன் வசதி இல்லைன்னா அவன் எப்படி செய்வான்? அவனுக்கு பணம் இல்லாத ஒன்றும் பண்ணவே முடியாது. இது வசதி இருக்கிறவன் தான் இந்த நீர் மருத்துவத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஆராய்ச்சி என்ன பண்ணுவீங்க? அறிவியல் நிரூபிக்கும். நீ பாட்டுக்கு முட்டாள்தனமா உட்காந்து இருந்தேன்னா நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்ட மாதிரி தான். 10 வருஷமா செஞ்சு விட்டு என்ன வெங்காயத்துக்கு வராமல் போனேன். அவன் இங்கே வர்றதுக்கு வெக்கப்படுறான். ஏன் உங்ககிட்ட ஃபோன் பண்ண, என்கிட்ட ஃபோன் பண்ணலாம் இல்லையா? கேட்க மாட்டானுங்க. என்னது திருலோகச்சந்திரன் ஃபோன் பண்ணி ஒருத்தர் கேட்டான். உங்ககிட்ட கேட்கறவ என்கிட்ட ஏன் கேட்க மாட்டாங்கன்னா அவனுக்கு வெக்கம். அவனுக்கு வந்தா இங்கே மாட்டிக்குவான்ல. ஏன்டா என்ன கேட்பன்ல, ஏன்டா வந்துட்டு ஓடுன்னு கேட்பன்ல இல்லையா? மாட்டிக்குவீங்க. அதான் இப்பவே ஒழுங்கா இப்பவே இருந்து ஒழுங்கா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய மாணவர்கள் எல்லாம் இப்ப எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இனிமேல் வருவாங்க. ஒவ்வொருத்தரா வருவாங்க மறுபடியும். எல்லாருமே கனெக்ட் ஆயிட்டு உங்ககிட்ட சேர்ந்த எல்லா மாணவர்களும் மறுபடியும் வந்து மறுபடியும் இதை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு நிலையில ஸ்டாப் ஆயிட்டாங்க. அப்ப கண்டினியூஸ் எஜுகேஷன் அவங்களுக்கு அது ஏன் காரணம் தெரியல. கண்டினியூஸா இருக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லையா, இல்லாட்டி அதுக்கு ஏத்த மாதிரி சாத்தியக்கூறுகள் படலையா? அந்த குருகுல கல்விங்கிறது குறைஞ்சபட்சம் 12 ஆண்டுகள் தொடர்புங்கிறது தெரியல யாருக்கும். ஏதோ போயிட்டு வந்துட்டோம், வேலை முடிஞ்சு போச்சு நினைக்கிறாங்க. அது மாதிரி கிடையாது. சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்னா ஒரு மாசம் சிலபஸ் இருக்குது, ஒரு வருஷம் சிலபஸ் இருக்குது, ஒரு வருஷம் சிலபஸ் இருக்குது, ஒரு வருஷம் இந்த மாதிரி சிலபஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. இது முடியவே முடியாது. இதுதான் வளர்ச்சி கோட்பாட்டை வரக்கூடிய கல்வியாச்சே. இப்ப வளர்ச்சி கோட்பாடு கல்வி வந்து வளர்ச்சி இருந்துட்டே இருக்கணும், தொடர்ந்து இதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கணும், இந்த கலையை வளர்த்துட்டு கொண்டே போயிட்டே இருக்கணும். அது பெரிய பிரச்சனை. கத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், வளர்த்துக்கிட்டே தான் இருக்கணும். நீங்க ஒன்றும் ரெஸ்ட் எடுக்கவே முடியாது. மூளைக்கு வேலை, நீங்க உடலுக்கு தான் ஓய்வு, தவிர மூளைக்கு வேலையே கிடையாது. எப்படி செய்யலாம், எப்படி கொண்டு போகலாம், உலகத்தை எப்படி கொண்டு போகலாம், அப்படித்தான் நினைக்கும், அப்படித்தான் கொண்டு போகணும். அதனாலதான் அதுல அவங்க தோல்வி அடைஞ்ச காட்டி தான் மாட்டிக்கிறாங்க. அவனும் மாட்டிக்குவான், அவனும் ஆரோக்கியமா பெற முடியாது, உலகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஒன்னா ஒழுங்கா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உலகத்துக்கு கொண்டு போனா மட்டும்தான் நீங்க தப்பிக்க முடியும். சுயநலம் வந்துச்சு, முடிஞ்சது கதை. சுயநலம் வந்துச்சுன்னா போட்டு எரிஞ்சிடும். அவ்வளவுதான், பைத்தியம் முடிச்சு அலையணும். யார்கிட்ட போய் கேட்க போறீங்க? யார்கிட்டையும் கேட்க முடியாது. ஏன்னா இலக்கு தெரியாது, முயற்சி தெரியாது. இலக்கு கிடையாது, முயற்சி பயிற்சி இல்லை, முயற்சியில இலக்கு இல்லை, மாட்டிக்கிட்டீங்க. இது ஒண்ணு சமுதாயம் தான் இதுல முக்கிய தீர்வு. அதுக்காக நீங்க பாடுபட்டுக்கிட்டே இருக்கணும், தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும், அப்பப்போ மரத்துக்கு தண்ணி ஊத்திட்டே இருக்கணும். சும்மாலாம் அது வளராது. ஏன்னா காடுகள் என்பது வேறு, நாம் உண்டாக்குற மரத்துக்கு நீங்க தான் தண்ணி ஊத்தி ஆகணும். நாம தோட்டத்தை வச்சுட்டா நாம தான் தண்ணி ஊத்தி ஆகணும். அது பாதுகாக்கணும், பயிர் செய்யணும், அது பாதுகாக்கணும். இல்லைன்னா வேலி வந்து மேய்ஞ்சிட்டு போயிடும், இல்லைன்னா இயற்கையை அழிச்சிட்டு போயிடும்.
அதுவும் வள்ளுவர் அதையும் தான் சொல்றாரு. எல்லாமே நாம மறுகட்டமைப்பு உண்டாக்கணும்னா சோர்வே இருக்க முடியாது. அப்புறம் பொருளை தியாகம் பண்ணணும், அது ஒன்று இருக்குது. பொருளை தியாகம் பண்ணணும், அது ஒன்று இருக்கு. நேரத்தை தியாகம் பண்ணணும், அது ஒன்று, எல்லாம் இருக்குது இல்லையா? நேரத்தை தியாகம் பண்ணணும், காசு செலவு பண்ணணும், எல்லாம் வந்து மாட்டிக்க எல்லாத்துக்கும். பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறோம். யாருக்கு ஒண்ணுமே இல்லை. நீ போய் தனிமையில காட்டுல உட்காந்துட்டா ஒண்ணுமே கிடையாது, அது வேற. நீ தனிமையில சமாதிக்கு போகுகின்ற பொழுது வரைக்கும் நீ செலவு பண்ணிட்டே இருக்கணும். அது நல்ல வழியில பொருளிட்டணும். இது மருத்துவமாகவும் கொண்டு போகணும். வந்துருவாங்க, மருத்துவமாக கொண்டு வந்துருவாங்க. நீ இன்னும் 4-5 வருஷம் போச்சுன்னா 4-5 பேர் வந்துருவாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எப்படியாவது புத்தகத்தை விட்டு மாற முடியாது. பொய் சொன்னாங்கன்னா மாட்டிக்குவாங்க. பொய் சொன்னானா அடுத்த வினாடி தெரிஞ்சு போயிரு, அவன் டேரா காலி ஆயிரும். நீர் மருத்துவம் முதல் கேள்வி கேட்கும்போது நீர் மருத்துவம்னு கேட்கணும். நீர் மருத்துவத்தின தத்துவத்தை கேட்கணும், எங்கிருந்து அடிப்படையே கேட்கணும். கேட்டு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் இந்த கூகுள் மீட் இது குருகுல கல்வின்னு தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் வந்து விவாதம் பண்ணி தான் போறீங்க. எல்லாரும் நீங்க எல்லாம் மூஞ்சி பாத்துக்கிற, எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. புதுசா வர்றவங்க, பழசா இருக்கிறவங்க, இன்னும் பழைய ஆட்கள்லாம் வருவாங்கன்னா இன்னும் வரல. இப்ப 2 ஒருத்தர் வந்தாங்க, ஓடிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பழைய ஆட்கள் இன்னும் யாரும் வரல. ஒருத்தர் வந்தாங்க, கேள்வி கேட்பாங்க, போயிடுவாங்க, அவ்வளவுதான். அப்புறம் 2 ஒரு விளக்கம் சொல்லியிருக்கேன், வாங்க மறுபடியும் சேருங்கன்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க காணோம். நான் சொல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கல்ல, அவங்கள யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு 2 ஒருத்தர் தான் நினப்பு இருக்குது. மற்ற எத்தனை பேர் நினைவு வச்சுக்கவே முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா 20 வருஷம் முன்னாடி என்ன ஆனாங்க, அது எந்த ஊர், எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க, என்ன நோய், அதெல்லாம் சிலது மட்டும் நினப்பு இருக்குது எனக்கு. நேரடியாக போய் வைத்தியம் பார்த்ததால நினப்பு இருக்குது. மற்றபடிக்கு அப்புறம் நேரடியாக பார்த்துட்டு வைத்தியம் பார்த்துட்டு வந்தேன்னா அவங்க கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் அவங்க தவறான வழிக்கு போயிடுவாங்க, போய் அவங்க செத்து போயிடுவாங்க. அந்த தொடர்போ அறிவோ ஞானமோ எதுவும் வர்றதில்லை. அது இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமா இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க செத்து போயிடுவாங்க. அதையும் நான் பார்த்துருக்கேன். கொடூர நோயெல்லாம் குணமாக்கிட்டு வந்துடுவேன். அப்புறம் ஏதோ பழைய தொடர்பு இருக்கும். ஒரு 6 மாசம் கழிச்சு கேட்பேன், என்ன ஆச்சுன்னு கேட்பேன். அவன் பழையபடி திரும்பினாருக்கு செத்து போயிட்டாரும்பா, போச்சுரா. அதே தான் இங்க கதை. ஒண்ணுமே இதுல எப்படின்னா, இது ஒரு வழி பாதை, இது ஒன்றே தான். இப்படியே தான் போயிட்டே தான் இருக்கணும், இப்படியே தான். அதே முன்னேற்றத்தை மட்டும் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். நீங்க சுயநலம் இருக்க, சோம்பலும் இருக்கக்கூடாது, சுயநலம் இருக்கக்கூடாது. சோம்பலும் இருக்கக்கூடாது. சோம்பல் எல்லாம் வரும், விடல வரல அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. அதையும் கிளாஸ்ல வந்து ஆசிரியர்கிட்ட கேட்டு திட்டு வாங்கிட்டு அதையும் கடந்து போகணும். ஆமாவா, நான் பாத்திருக்கேன். நிறைய பேர் சோம்பேறி இருக்காங்க. நானே சோம்பலை முடிச்சு போராடி எந்திரிச்சு உட்காந்து போட்டு தட்டுதுன்னு தட்டிட்டே இருக்கேன் பாருங்க. 3 மாசமா தொடர்ந்து போட்டு அடி நொறிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். காலையில 4 மணி, இன்னைக்கு 4:30, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4:45, 4:15 மணி அடிக்குது. கண்டு அப்படியே சொக்குது. அப்படின்னா ராத்திரி படுக்கிறப்ப 12 காலாகி போச்சு. எம்ஆர்ஐ ஸ்கேன் அது வேற நோண்டிட்டு இருந்தேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் அது எப்படி வேலை செய்யுது, அதை போட்டு நோண்டு, அதை போய் பார்த்து அதை நோண்டிட்டு 12 காலாகி போச்சு. 12 கால் முடிச்சுட்டு படுத்த கண்ணு அப்படியே சர்ன்னு சூடு ஏறுது கண்ணுல. எத்தனை நேரம் தொலைக்காட்சி பார்த்துட்டே என்ன, அது வேறப்பா, அது சூடு ஏறிட்டே இருக்குது. இந்த பக்கம் இது சூடு ஏறுது, அந்த பக்கம் அது சூடு ஏறுது, மண்டை சூடு ஏறுது. 12 காலுக்கு படுத்துட்டு மறுபடியும் 4:30 மணிக்கு 4:15 மணி அடிக்குது. அப்படியே எந்திரிக்க முடியல, சைன்னு கண்ணு சுத்துது, எரிச்சல். அப்புறம் டக்குன்னு 4:30 எந்திரிச்சு மறுபடியும் பார்த்தா பன்னீர்செல்வம் வந்தாரு. அப்படி யாரோ ஒருத்தர் வந்தாங்க. டக்குன்னு நீங்க வந்தீங்க. நீங்க கரெக்டா எப்படி 4:30 4:40 வந்தீங்கன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு சரி ஒரு 4:20 நான் ட்ரை பண்ணேங்க, ஒன்னும் ஓபனே ஆகல. அதுக்கப்புறம் சரி நானும் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி அப்புறம் கொஞ்சம் 4:15 எந்திரிக்க விட மாட்டேங்குது, போட்டு அழுத்தது உடம்பு. அதோட அடிக்க நான் சரி எந்திரிச்சல பட் வண்டி. அப்புறம் கரெக்டா அடிச்சு பிடிச்சி, எப்பவே பக்கத்துல தண்ணி வச்சிருப்பேன், ஸ்ப்ரே மாதிரி வச்சிருப்பேன். டக்குன்னு மூஞ்சில அடிச்சிருவேன், சர்ன்னு அடிச்சு எந்திரிச்சு உட்காந்துருவேன். பக்கத்துல ஸ்ப்ரே வேற வச்சிருக்கேன், கண்ணுல அடிச்சு விட்டுருவேன். எந்திரி டக்குன்னு கண்ணுல வெளியிலேயே அடிப்பேன். அடிச்சோன்னா அது ஜர்ன்னு அது பரபரன்னு ஆயிரும். ஒரு 1/2 மணி நேரம் தூங்க விடாது. அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு எந்திரிக்க வேண்டியது இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சரி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு. ஆமா இல்ல எனக்கு நம்மளும் ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று வச்சுக்க வேண்டியதான். அந்த முடி திருத்த கடையில வச்சுக்கிறாங்க பாருங்க, அதேதான் வச்சிருக்கேன். அதுதான் வச்சிருக்கேன். டக்குன்னு அடிச்சோம்னா கரெக்டா அது மூஞ்சி ஜில்லுன்னு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆயிரும். அப்படி வச்சுதான் எந்திரிச்சு உட்கார்றது, ஒரு வழியே இல்லை. அது அந்த காலத்துல அதான, தண்ணி தெளிச்சா முடிச்சுக்குவான். பாருங்க, அதுக்கும் தண்ணி தான் வேணும். அதற்கும் தண்ணி இருந்தால்தான் முடியும். எல்லாத்துக்கும் தண்ணி தான்.
எல்லாத்துக்கும் தண்ணி தான். அதான் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனை பத்தி நான் அதுல பாருங்க, அது கரெக்டா கொண்டு வர அந்த ஒளிக்கும் நம்ம சம்மந்தம் இருக்கு. ஒளி பட்டா நம்ம உடம்பு வேலை செய்யுது பாருங்க. அதுதான் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனை வச்சு நோய் உள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லுமே தவிர, எம்ஆர்ஐ ஸ்கேனுங்கிற அது ஒரு செவடங்கால ஒன்று சங்கு மாதிரி தான். அது ஒரு மனிதன் கண்டுபிடிச்ச ஒரு ஒரு என்ன சொல்ல மின்காந்த அலைகளை வைத்துக்கொண்டு ஸ்பெக்ட்ரோகிராஃபி ஸ்பெக்ட்ரோமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட இவருடைய நம்மளுடைய சசிவராமனுடைய கோட்பாடு தான். அதை வைத்துக்கொண்டு உள்ளே இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியும், அதாவது உள்ளே இருக்கிறது இருட்டுங்க. நம்ம உடம்புல இருட்டு, நம்ம உடம்பு வந்து இருட்டு. நல்லா பாருங்க, பிளாக் ஹோல். நம்ம உடம்பு சுத்தமான பிளாக் ஹோல். இந்த பிளாக் ஹோலுக்கு என்ன இருக்குன்னு தெரியாதுன்னா, இந்த மின்காந்த அலைகளை வைத்துக்கொண்டு உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். நேரடியாக வெளிச்சமெல்லாம் பாய்ச்ச முடியாது, நேரடியாக திறந்து பார்த்தா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால என்ன பண்றேன், மின்காந்த அலைகளை வைத்துக்கொண்டு முழு உடலை வச்சுக்கிறான், உள்ள லைட்டை விடுறான். அந்த ரேடியோ சிக்னல் போனோடனே அந்த ஹைட்ரஜன் சிக்னல்ல போய் அடிக்குது. உடனே ஹைட்ரஜன் இது பட்டோடனே காந்தமா மாறுது. கரெக்டா கொண்டு வர்றேன் பாருங்க. அப்ப உடம்பும் காந்தமா மாறதுக்கு ரெடியா இருக்கு. இதைத்தான் நான் முதல்ல சிந்திச்சேன். அதை சிந்திச்சு தான் போட்டேன். ஆமாம். அப்புறம் நான் வந்து தனிக்கட்டு ஒன்று போட்டேன். அப்ப தாவரம் இப்படித்தானே செயல்படுது. தாவரம் உள்ள ஹைட்ரஜன் இருக்குது. இந்த சூரிய வெளிச்சம் பட்ட உடனே அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான். அந்த போட்டான் தான், எல்லாம் போட்டான் தான். அந்த போட்டான் அது வெவ்வேறு பேரை சொல்லிட்டே போறது, கடைசியில போட்டான்ல போய் நிற்கும். அது போய் உள்ள பட்ட உடனே கரெக்டா இது 2 பேர் ரீசார்ஜ் ஆகி தங்கிட்ட செய்திகளை பரிமாறிக்கொள்ளும். இவர் உள்ளிருந்து உள்வாங்கிக்கும், உள்வாங்கும், வெடித்தள்ளும். அப்படி எனர்ஜி உண்டாயிரும். இப்படித்தான் நெபுலா நடக்குது. தாவரமேங்கிறது ஒரு வகையான நெபுலா மாதிரிதான். அது தானாவே தயாரிச்சுக்குதுல்ல. அப்ப செல்ஃப் ஐனிசியேஷன் நடக்குதுனாவே, செல்ஃப் ஐனிசியேஷன் உலகத்துல முதல் கண்ணு முன்னாண்டு இருக்கிற ஒரு பொருள் தாவரம் தான். அது வந்து யாருடைய உதவியும் தேவையில்லை. விண்வெளியை தவிர யாருமே கிடையாது. அதுக்கு யாருக்குமே அது கிடையாது. இப்ப நமக்காவது அம்மா இருக்கான், அப்பா இருக்கான், இப்படி சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். தாவரத்துக்கு எது மூத்தது? எது? தாவரம் தான் மூத்தது. அவர் தான் முதல். அவருக்கு மூத்தது இல்லை. அப்ப யார்? விண்வெளி தான் அது. அப்ப விண்வெளியினுடைய ஒரு பகுதி தான் தாவரம். இந்த மாதிரி சிந்திக்கணும். விண்வெளியினுடைய ஒரு பகுதி தாவரத்துக்கு முன்னாடி யாருன்னு கேள்வி, அந்த கேள்வி கேட்கணும். கோழி வந்ததுதான், முட்டை வந்ததுதான், அப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா தான் கடைசியில விண்வெளி வரும். சரி, விண்வெளி நோக்கிட்டே போட கடைசியில அணு வரும். அணு கோட்பாட்டத்தை நிற்கும். அணுதான் மூத்தது, சிங்குலாரிட்டியில வந்து நிற்கும். இப்ப தாயினுடைய பங்களிப்பு பாத்தீங்கன்னா, இந்த மீன் குஞ்சுல இருந்து தான் ஒரு தாயினோட பங்களிப்பே வருது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிசிக்கலா, அதாவது இந்த உடம்பு ரீதியாக தாயினுடைய பங்களிப்பு அதுக்கு முன்னாடி தாவரங்களுக்கு இல்ல. தாவரங்களுக்கு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அப்ப வந்து இயற்கை தான் தாயாவே இருந்திருக்கு. அப்போ ஆமா, இயற்கை தான் தாய். அதுக்கு என்ன இப்ப நமக்கு தாய் தந்தை இருக்காம தாவரத்துக்கு யார் தாய் தந்தை? மூலத்துக்கு போனீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, இயற்கை தான் தாய் தந்தை. சிங்குலாரிட்டி. அதுதான் ஆதி பகவன் பேரு. அதுக்கு பேரு ஆதி கூட்டல் பகவன். ஆதி பகவன் இவன் சொல்ற மாதிரி இந்த சாமியாரு தீர்த்தங்கரு இந்த அந்த தங்கர் இந்த தங்கருங்கிற அந்த தீர்த்தங்கர் கிடையாது. பசுபதி நாதரம் அதெல்லாம் கிடையாது. அது அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா ஆதி கூட்டல் பகவு, ஆதியாகிய பகுதின்னு பேரு. ஆதி பகுதினா இயற்கை. இயற்கைன்னு என்ன? ஒரே அடி. இயற்கைக்கு என்ன பதில்? ஆதியாகிய பகுதி, ஆதி பகவு. ஆதி கூட்டல் பகவு கூட்டல் இன், ஆதி பகவு. இன்னுங்கிறது விகுதி. இறைவன், இனியன், செல்வன். இந்த செல்வம் அப்படி இன்னுன்னு போட்டா ஒரு ஆணை குறிக்கும், செல்வம்னு போட்டா ஒரு பொருளை குறிக்கும். இறைன்னு போட்டா ஒண்ணுமே தெரியாது, இறைவன் போட்டா ஒரு ஆம்பளை குறிக்கும், ஒரு ஆணை குறிக்கிற மாதிரி. அதாவது அவருடைய விகுதி, அது இன் விகுதி சேர்த்து சிறப்பா கூறுறது. இறைவனே, மகனே அப்படின்னு சொல்ற மாதிரி தான். அப்படி கூப்பிடுறது கொஞ்சம் சொந்தக்காரன் ஆக்கிக்கிறது. என்ன ஆக்கிக்கிறது? இறைவனை வந்து சொந்தக்காரன் ஆக்கிக்கிறது. இறைவனை வந்து சொந்தக்காரன் ஆக்கிக்கிறது. இந்த தம்பி மாதிரி, மாமா மச்சா மாதிரி, சரி பொண்டாட்டியே ஆக்கியிருக்கானே. பாரதியார் வந்து கண்ணனை வந்து தன்னுடைய காதலியாவே ஆக்கிட்டார் அவரு. அந்த அளவுக்கு உறவை வந்து நெருக்கிக்கிறது. உறவை வந்து இப்படியெல்லாம் இந்த தமிழ் ஒழுக்க தமிழ்ல அப்படிலாம் இருக்கு பாருங்களேன். குடும்ப தலைவனா மாத்திக்கிறது, இயற்கையோட ஒட்டிக்கிறது. அவங்ககிட்ட இருந்து கேட்கறது, எனக்கு உதவி செய்யி, கொஞ்சம் உதவி செய்யி, நம்ம இன்னைக்கு ஏதாவது என்ன உதவி செய்யறது? அது எப்படி? அது பொருளா கொடுக்குமா, காசா கொடுக்குமா, சில்லறையா கொடுக்குமா, கரன்சியா கொடுக்குமா, என்ன பேமெண்ட்ல கொடுக்குன்னு நமக்கு ஒன்றும் தெரியாது. பேடிஎம்ல பணம் என்ன அனுப்பிச்சு வைக்குமா, அது நமக்கு தெரிய மாட்டேங்குது.
உதவி செய்யுங்கிறா. என்ன உதவி? உதவி செய்யடா, உதவி செய்யுங்கிறா. என்ன உதவி செய்யறது? அதான கேள்வி. இப்போ நோய் நீக்குன்னு சொன்னா மாத்திரை கொடுப்பாரான்னு கேட்கறேன். இப்ப நல்லமுத்துக்கு உடம்பு சரியில்லைங்கிறீங்க, கேசவனுக்கு ஏதோ காலில் பிரச்சனைங்கிறீங்க, அப்புறம் யாராருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது. சரி, என்ன இப்போ ஒரு கடவுள்கிட்ட போய் கேட்கறீங்க, அவர் என்ன மாத்திரை கொடுப்பாரா, லேகியம் கொடுப்பாரா, என்னைக்குன்னு கொடுப்பாரா? ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு. கடவுளே என் வயிற்றுலே தீரு. சரி, அவர் டோலப்பர் கொடுப்பாரா இல்லை பெயின் கில்லர் கொடுப்பாரா? எனக்கு அதான் சந்தேகமா இருக்கு. கொஞ்சம் தெரிஞ்சா சொல்லுங்க. நீங்க நானும் கொஞ்சம் ஈஸியான வழியா இருக்கு. எதுக்கு இவ்வளவு கத்துக்கத்தணும்? நீர் எடுங்க, காய் கடுங்க, கழுவுங்க. இப்ப நேரம் நீ கடவுள் ஒருத்தர் இருந்து மாத்திரை மருந்து கொடுக்குறவா கம்பவுண்டர் மாதிரி இருந்தாரு, நானும் வாங்கி கொடுத்துட்டு போவேன். அப்படியும் இல்லையே. அப்படி ஏதாவது மருந்து கொடுக்குற கம்பவுண்டர் இருக்கிறாங்களா கடவுள்? ஆனா கடவுளுக்கு பேர் வச்சிருக்காங்க, ஆரோக்கிய சாமி பேர் வச்சிருக்கிறாங்க. என்னது கடவுளுக்கு என்னடா பேருன்னா ஆரோக்கிய சாமி. ஆரோக்கிய மேரி. என்னது ஆரோக்கிய மேரி பேர் வச்சுட்டு அவளுக்கு தான் முதல்ல சக்கரை நோய், புற்றுநோய். ஆரோக்கிய மேரியா புடுற, அவனுக்கு தான் முதல் நோய். பேச்சவே காண. எல்லாரும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லாம் சிந்திக்கிறாங்க. என்னடா பெரிய பிரச்சனையா இருக்குது அப்படின்னு. செல்வன் பேரு தன்னை பற்றி மகரி சொல்ற மாதிரி தன்னை பத்தியும் தெரியாது, தன் உடலை பத்தியும் தெரியாது, இயற்கையை பத்தியும் தெரியாது, அடி பிச்சுக்கிறான். பேருதான் பெரிய பேரு. தெரியாது, தன்னை பத்தியும் தெரியாது, தான் உடலை பத்தியும் தெரியாது, இயற்கையும் தெரியாது. மூணு தெரியாதுங்கும் போது முட்டிக்கிறான். முட்டிக்கும் பொழுது பிச்சுக்கிற மாட்டே பிச்சு எங்கடா போறதுன்னு சொல்லிட்டு பேரு தான் பெத்த பேரும்பாங்க. பேரு தான் பெத்த பேரு, உள்ள பார்த்தா ஒண்ணு இல்லைம்பாங்க. அந்த மாதிரி பெத்த பேருடான்னு பெரிய பேரை வச்சுக்க வேண்டியதுதான். அது மாதிரி இயற்கை அப்படிதான். அது வேறங்க. வள்ளுவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, வள்ளுவர் புறத்தை பார்க்காதேங்க. வள்ளுவருடைய கொள்கை அருமையா இருக்கு. நீங்க என்ன சொல்லுவாரு கேட்டீங்கன்னா, செயல்பாட்டை பாருன்னு சொல்லுவாரு. அந்த செயல்பாடு தான் முக்கியம். நீங்க பேர் என்ன வேணா இருக்கலாம், பேர் புரியாத பேரா இருக்கலாம், அதோட செயல்பாடு என்ன அப்படிதான் கேட்பாரு. இப்ப அம்பு பெருசா, அம்பு பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருக்கும். அந்த அம்புங்கிறபாரு வில்லு, வில்லு வில்லு பார்த்தா வளைஞ்சிருக்கும், அம்பு நேரா இருக்கும். அம்பு நேரா இருக்கிறதுனாலே நன்மை செய்யாது, வில்லு வளைஞ்சிருக்கலாம் தீமை செய்யாது. அதனுடைய செயல்பாடு என்ன? அம்புல இருந்து கிளம்பி அது போகுது. சரி, அது என்ன பண்ணுதுன்னு பாரு அப்படிங்கிறாரு. நீங்க அம்பை பார்த்து முடிவு செய்யாத, வில்லை பார்த்து முடிவு செய்யாத, அது என்ன பாதிப்பு உண்டாக்குதுன்னு பாருங்கிறாரு. என்னை செயல், அந்த செயலை வச்சு முடிவு பண்ணுன்னு சொல்றாரு. அருமையான, அதுக்கு ஒரு செயலை பாருங்கிறாரு. நீங்க பெயரை பார்க்காதீங்க, இந்த பெயர் எப்படி இருந்துட்டு போகுது. அந்த பெயர் வச்சு எப்படி வேணா இருக்கலாம், சொல்றவன் எப்படி வேணா இருக்கலாம். அது என்ன சொல்றான், என்ன செயல்பாட்டை சொல்றான், அந்த செயல்னால என்ன வினை ஏற்படுகிறது, என்ன விளைவு, நல்ல விளைவு ஏற்படுகிறதா, தீய விளைவு ஏற்படுகிறதா, என்ன பயன் உண்டாகுது, பெரிய நன்மையா இருந்தா பிடிச்சிக்க வேண்டியதானே, இப்படியெல்லாம் ஒரு விளக்கம் சொல்றாரு. அதனால பெயரை பார்க்காதீங்க, அதனுடைய வினையை பாரும்பாங்க. அதாவது மூர்த்தியா அந்த மிளகா அதனுடைய ஆரோக்கியமான்னு பார்த்தா மிளகு சிறுசா இருக்கலாம், அதனுடைய விளைச்சல் என்ன, அது என்ன குணமாக்குது, அதுதான் கேள்வி. கருப்பா இருக்கனாலே அது கெடுதல் செய்யுமா? சக்கரை கூட வெள்ளையா இருக்குது, அது வைத்தியத்துக்கு பயன்படுறதில்ல, ஆனா மிளகு வைத்தியத்துக்கு பயன்படுத்துங்கிறீங்க. அந்த மாதிரி தான். அப்ப அந்த பெயரை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. பெயரை பார்த்து அப்படித்தானே இந்த உணவு இல்லாமல் கலை இருக்கு இல்லையா, இதை பார்த்து 90 பேர் ஏமாந்துடுறாங்க இல்லையா, இந்த பேரை பார்த்துன்னு ஏமாந்துடுறான்ல. புத்தகத்தை கொடுத்து பாருங்க, ஒருத்தன் கூட வாங்க மாட்டானே. புத்தகத்தை கொடுத்து பாருங்க. அப்படித்தான் நான் ஜெர்மனியில இருக்கிற தமிழ் பெண்களுக்கு கொடுத்தா வாங்கவே மாட்டேன்ட்டாங்க. அடங்கு ஒக்க மக்கா, தமிழர்களே இந்த புத்தகத்தை வாங்கல. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. வெள்ளைக்காரன் அந்த வெள்ளைக்காரன், ஜெர்மனிக்காரன், அப்புறம் ரஷ்யாக்காரன், அப்புறம் ஸ்பெயின்காரன், பிரான்ஸ்காரன் வாங்கிக்கிறான். ஆனால் அவனுக்கு இது தெரியாதனால வாங்கிட்டான். அங்க இருக்கிற ஜெர்மன்ல அந்த யூனிவர்சிட்டியில வேலை செய்யற ஒரு பொண்ணு வாங்க மறுத்துருச்சுங்க. இந்த பொண்ணு இந்த கையில கொடுக்குற வாங்கவே மாட்டேன்ருச்சுங்க. நான் வாங்கி என்ன பண்ண போறேன்னு கேக்குது. இப்போ என்ன பண்ண முடியும்? இதுக்கு அன்பளிப்பா கொடுக்குறேன், என்ற செலவுல கொடுக்குறேன், வாங்கவே மாட்டேன். வாங்கினா இது படிக்கணும்னுருச்சு, படிச்சா அதை படி நடக்கணுங்குது. அடேங்கப்பா, இவ்வளோ ஒரு வைராக்கியமா இருக்குது பாருங்க. வாங்கவே மாட்டேன்ருச்சு. இப்படி இருக்கு. எனக்கே ஒரு அதிர்ச்சியா இருந்தது. அப்புறம் சரி இவங்க தேர மாட்டாங்கன்னு சொல்லி அப்படியே வச்சுட்டேன் நான். அவங்க வெறும் எதை அடக்கி அவங்க பதில் நோயில வந்து சிக்கி அப்புறம் தெரியும். நோயில வந்து சிக்கி சீரடியும் பொழுது எனக்கு நல்லா தெரியும். அப்ப மனசுல நினைச்சிட்டேன், அவளை இருடி நீங்கள் நோயில வந்து மாட்டி சீரடியும் பொழுது தெரியும் அப்படின்னு அப்படியே மனசுல வச்சுக்கிட்டேன் நான். நேரடி அனுபவம் எனக்கு.
ஏதோ சந்தேகம் இருந்து கேட்கலாம், நிறைவு செஞ்சுக்கலாம். சொல்லுங்க. ஏதோ சந்தேகம் இருக்கா? பயிற்சியில் சந்தேகம். இந்த ரத்த மண்டலம் தூய்மையாகிறது ரொம்ப ரொம்ப நேற்று கூட சொன்னேன். ரத்த மண்டலம் ரொம்ப ரொம்ப தூய்மையாகும். 56, 57, 58 பக்கம் படிச்சுக்குங்க. ரொம்ப தூய்மையாகும். ரொம்ப ரொம்ப முக்கியம். 58 பக்கத்துல ரத்தம் அந்த 2வது நாளே ரத்தம் தூய்மையாயிருங்க. 2வது நாள்லயே. அப்படித்தானே நல்ல முத்து? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. நீங்க தயாராயிட்டீங்களா? திட்டத்துக்கு தயாராயிட்டீங்க இல்லையா? 2 நாள் தயாராயிருவீங்களா? நானாங்கய்யா? ஆமா. நீ எங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசணுங்கய்யா, அவங்களுக்கு புரிய வச்சு நானு சரி கொடுக்கணும். சரி பேசிட்டு சொல்லி உங்களுக்கு சொல்லியாச்சு. நீங்க எப்ப நீங்க ஆரம்பிக்கலாம் அதை சொல்லி தகவல் சொல்லியாச்சு, அவ்வளவுதான். தகவல் சொல்லியாச்சு, முடிஞ்சு வேலை முடிஞ்சு போச்சு. சரி, அதனால இதுல பணம் கட்டி சேர்றவங்க சொல்லிடுங்க. பணம் கட்டி சேர்றவங்க சொல்லிட்டீங்கன்னா டக்குன்னு சொல்லிடுறோம். என்னென்ன வாங்கணும், என்ன பண்ணணும். இல்லைன்னா கேள்வி கேட்டே தான் இருக்கணும் நீங்க. சரி, ரத்தம் தன்னுடைய மிக அதிகமான அடர்த்தியை பெற்று விடுவதால் எந்த நோயையும் எதிர்க்கின்ற வல்லமை பெற்று விடுகிறது. இதுதான் முக்கியம். 58 பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது ரத்தம் நீர்த்து போயிரு. அதாவது மருந்து கொடுத்தா மருந்து கொடுப்பானுங்க இவனுங்க, மருந்து மாத்திரை ஏதோ கொடுப்பானுங்க. அப்ப என்னன்னா ரத்தம்ங்கிறது இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஓட்டம். அந்த ரத்த ஓட்டத்தை வச்சுதான் எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது. தாவரம் அப்படித்தான். தாவரம் நீரோட்டம் இருந்து தீர்மானிக்கப்படுகிறது. நமக்கு ரத்த ஓட்டம் இருந்து ரத்தத்துல இவ்வளவு பெரிய ரகசியத்தை ரத்தத்துக்குள்ள வச்சிருக்குது பாருங்களேன். வேற ஏதாவது நரம்பு மண்டலம் இல்லை, எல்லாம் ரத்த மண்டலத்தை வச்சு தீர்மானிக்குது. அந்த ரத்த மண்டலம் நீர்த்து போறதுக்கும் நீர்த்துன தண்ணி மாதிரி ஆகுறது, கெட்டின விளக்கின மாதிரி ஆகிருக்குது. இது 2 பேர் ஆபத்து. நீர்த்து போனால் ஆபத்து, கெட்டியா இருந்தாலும் ஆபத்து. அது உயர்ந்தபட்ச அடர்த்திங்கிறது இயற்கைக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரே தகுதி நீர் மருத்துவம் தான். அப்ப இதைத்தான் அவர் கண்டுபிடிக்கிறார். தண்ணீரை மருந்தாக அருந்துங்கிறது இப்ப நான் தான் சொல்லிட்டே இருறேன். தண்ணீரை மருந்தாக அருந்து 35 40 ml குடிச்சிட்டே இரு. 1 மணி நேரத்துக்கு இருக்க 2 தடவை குடி. இப்படி சொல்லிட்டே வர்றேன். சொல்லி வந்துட்டே இருக்கும் பொழுதுதான் இது வேலை செய்ய ஆரம்பிக்குது. இஷ்டப்படி தண்ணி குடிச்சோன்னா அப்போ மாட்டிக்குவீங்க. இஷ்டப்படி தண்ணி குடிச்சாலும் மாட்டிக்குவீங்க. இஷ்டப்படி தண்ணி குடிச்சாலும் மாட்டிக்க முடியுங்க. ஒரு அப்படி இஷ்டப்படி கொடுத்தீங்கன்னா பிரச்சனையே என்ன நினைச்சுக்கிறேன். குடிக்கிற 1 லிட்டர் மொட்டுக்கா குடிச்சிக்கலாம். அதெல்லாம் நடக்காது. குடிக்கலாம் 1 லிட்டர் குடிச்சிட்டு கப்புன்னு கிடக்கலாம். அது அவ்வளவுதான். அது அப்போ மாட்டிக்கு. அப்புறம் அது 10 நிமிஷத்துல போயிரு. நீ 1 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டுனா ஒரு 1/2 மணி நேரம் டொரன்னு போயிரு. அப்படின்னு ஊரெல்லாம் சுத்திட்டு இருப்ப. அப்ப தண்ணி காஞ்சி போயிரு. என்னது காஞ்சி போச்சு, நான் மாட்டிக்குவேன். அப்ப தெரியாது. கூட காப்பிக்கு போயிடுவான். டீ காப்பி போண்டாக்கு போயிடுவான். போச்சு, அவ்வளவுதான். இருக்குன்னு ட்ரை ஆயிரும். ஏற்கனவே காஞ்சி போய் தீஞ்சு போய் கிடக்குது. அப்புறம் மறுபடி ட்ரை ஆகி கைகள் ஓடி விட ஆரம்பிச்சிடும். சிக்கல் தான். பெருந்தாக எடுத்திடணும் பேர்த்து நீர் அருந்தோம். அந்த மாதிரி இப்ப பெருந்தாகம் எடுத்துடணும் பெயர்த்து நீர் அருந்தோம்னா, பெரிய தாகம் வந்தா கூட கடுமையா தண்ணி எல்லாம் குடிக்க மாட்டோம், ஒரு அளவா குடிப்போம். அப்ப என்னன்னா எல்லாவுக்கும் ஒரு மருந்து மாதிரி தான். எல்லாமே மருந்தளவு தான், சிறிதளவு தான். எனக்கு இப்ப வர எனக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னா, அந்த நம்ம அலாரம் வச்சுக்கணும். மொபைல்ல அலாரம் வச்சுட்டு 1/2 hour ஒன்ஸ் 1 hour ஒன்ஸ் ஒரு அலாரம் ஒண்ணு செட் பண்ணிடணும். காலையில இருந்து நைட் வரைக்கும் முழிச்சிருக்க நேரத்துல. சோ அலாரம் அடிக்கும் பொழுது திரிஞ்சு மாதிரி பக்கத்துல ஒண்ணு வச்சுக்கணும். 50 ml தான் நீங்க சொல்றீங்க. எடுத்து வாயில ஒரு பீச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அலாரம் அடிச்ச உடனே அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஏன்னா மருந்து மாதிரி குடிக்கணும்னு சொல்றீங்க. சொல்றேன், பக்கத்துலயே வச்சுக்க வேண்டியதா. இல்லாட்டி அது மாதிரி அலாரம் மாதிரி எதனா ஒண்ணு செட் பண்ணி வச்சாச்சு. ஒரு பழக்கம் ஆற வரைக்கும் சொல்றேன். ஒரு 6 மாசம். ஏன்னா எல்லாரும் எங்க மிஸ்டேக் பண்றோம், நான் கொண்டு உட்பட. இப்ப இவ்வளவு தூரம் கிளாஸ் அட்டென்ட் பண்றேன். ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கிறேன், நீங்க சொன்ன மாதிரி மருந்து மாதிரி குடிக்கிறேன். ஆனா எத்தனை வாட்டி குடிக்கிறேன் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. வேலையின் பலு காரணமாகவோ இல்லாட்டி சோம்பலின் எடுத்து தண்ணி குடிக்கணும் அப்படின்ற, இப்ப குடிக்கலாம், அது 5 நிமிஷம் கழிச்சு குடிக்கலாம் அப்படின்றதுக்குள்ள திரும்பி வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுக்குள்ள 1 hour 2 hour போயிடுது. அப்புறம் பார்த்தா ஐயோ தண்ணி குடிக்கவே இல்லை பாரு 1 hour அப்படி மறுபடியும் எடுத்து கொஞ்சம் குடிக்க வேண்டியதா இருக்கு.
சோ அதனால இப்ப என்ன பண்ணிட்டேன், இப்ப வந்து அலாரம் பிக்ஸ் பண்ணிட்டேன் நானு. 1 ஹவருக்கு ம் ஒரு வாட்டி அடிக்கும். அந்த அலாரம் அடிச்சாவே எழுந்து தண்ணி குடின்னு அர்த்தம். இப்ப ம் அதுதான் ஒரு பண்ணிட்டு இருக்கேன் நானு. பரவாயில்ல பரவாயில்ல 1 அப்படியே ஹவருக்கு அலாரம் வச்சிடுறேன். ம் ம் சரிதான் சரிதான் இல்ல சரிதான் நான் ஏன் சொல்றேன்னா, இது வந்து என்னுடைய டெக்னிக்கா இப்ப நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் நானு. ஓ பரவாயில்ல 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 ஆமா. பரவாயில்ல சோ பரவாயில்ல 1 ஹவருக்கு அலாரம் வச்சுட்டேன் நானு. எவ்ரி ம் 1 ஹவர் 9, 10, 11, 12, 1, 2, 3, 4 அது மாதிரி எல்லா 1 ஹவருக்கு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. அது பக்கா பாட்டுக்கு டக்கு டொய்ன்னு அடிக்கும். நம்ம எடுத்து ஆமா எடுத்து எந்த வேலையை செஞ்சுட்டாலும் ஸ்டாப் பண்ணு. ஒரு 30 செகண்ட் 20 செகண்ட் டைம் கொடு. கொஞ்சமா தண்ணிய வாயில நனைச்சுக்க. ஏன்னா அந்த போற்றி உனின் ம் எல்லாரும் எங்க நான் முற்பட எங்க மிஸ் பண்றேன் அப்படின்னா, அந்த போற்றி உனின் அந்த சொல்றாங்க பாத்தீங்களா, மருந்தின ஓ, வேண்டாம் யாக்கை யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி போற்றி உனின். உனி அந்த போற்றி உனின்னா வயித்துல வச்சுக்கிட்டே இருக்கணும். 30 ml தண்ணி வயித்துல வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுதான் அப்படிங்கிற பாயிண்ட். அதுதான் பாயிண்ட். கரெக்ட் 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 நல்லா புடிச்சிட்டீங்க. அதேதான் 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 சோ இப்ப எவ்வளோ தண்ணி குடிச்சிட்டே இருந்தா பசியும் பசிக்காது பாருங்க. அதுவும் ஆமா இன்னொரு பாயிண்ட் எனக்கு ஏன் பசிக்குது அப்படின்னு கேட்டா, அப்ப நம்ம தண்ணி குடிக்காதனாலதான் பசிக்குது மவனே. அப்ப ஆ, தண்ணி நீ 1/2 hour நீ குடிச்சிட்டே இருந்து பாரு, தண்ணி குடிச்சிட்டே எங்க இரு பசிக்கும் உனக்கு. பசிக்கவே பசிக்காது. அப்ப நியூட்ரலும் ஆயிடும் சீக்கிரமா, பாடி நியூட்ரலுக்கும் போகும். இது சீக்கிரம் மாதிரி நீட்டில் நம்ம ஆகும். அலாரம் வச்சு குடிக்கிறதுனால சீக்கிரமா பாடி நியூட்ரலுக்கு வரும். நமக்கு ஆமா பசியும் வந்து இது பாத்தீங்கன்னா அற்றது போற்றி உனின்னு சொல்றாங்கல்ல, என்னங்க? அது அற்றது போற்றி உனின்னு சொல்றாங்கல்ல, ஆமா அருந்தியது இல்ல இல்ல அற்றது போற்றி உனின்றாங்களா? ஆமா அப்பனா தீர்ந்து வந்து தீர்ந்து போகாமல் பார்த்துக்கொள்னு இல்ல அர்த்தம். உம் ஆ ஆ தீர்ந்து தீ- போகாமல் பாற்றுக்கொள். தீர்ந்து தீ- போகாம எனக்கு ஐயா சொல்லும் போது கிளாஸ்ல எனக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு, இந்த உடம்புக்கு தண்ணி மருந்துன்றது தேவையில்லை, அருந்தியது அற்றது. அருந்தியது அற்றதுன்னா அருந்தியது அறக்கூடிய ஒரே ஒரு பொருள் வந்து தண்ணி தான். ம் அதை போற்றி உனின்னா அத வயித்துல இருக்கிற மாதிரி இருக்கிறதா பாத்துக்கோ அப்படின்றது அங்க ஆ பொருள்படுது. அப்ப தீர்ந்து போகாம பார்த்துக்கோன்னு அர்த்தம். இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ, தீர்ந்து போகாம பார்த்துக்கோ, தொடர்ந்து அருந்தி கொண்டே இருங்கிறது அர்த்தம். அது ஆரம்ப காலத்துல ஆரம்ப கால பயிற்சியாளர்கள் ஆரம்ப கால ஒரு பயிற்சியாளர்களுக்கு இந்த அப்படித்தான் இருக்கும். ஆரம்ப கால இந்த சமாதி நிலை போற வரைக்கும் நீ பண்ணிட்டே இருக்கணும். சமாதி நிலைக்கு போயிட்டீங்கன்னா இந்த நீர் தேவையில்லை. ஒரு சமாதிக்கு ஒரு இடத்துல உட்கார்ற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 1 மணி நேரம் வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கிறேன்னா அந்த தண்ணி தேவையில்லை. அப்ப எப்ப சுத்தமா வீட்டிலேயே இருக்கிற எங்கேயும் நம்ம போக தேவை. காய்கறி கூட சாப்பிடாம நம்ம நீரை சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா, மேபி அதுக்கப்புறம் நமக்கு நீர் வந்து உணவு மாதிரி காலையில குடிச்சா ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் மத்தியானம் குடிச்சா, ஈவினிங் குடிச்சா, நைட்டு குடிச்சா, 4 வாட்டி குடிச்சா போதும். அது அப்ப மேபி போதும். நமக்கு தேவையில்லாம இருக்கலாம். அப்போ உடலுக்கு தேவையில்லை, அலைச்சலும் இல்லை, உராய்வும் இல்லை, எதுவுமே இல்லை. தண்ணி சேர்த்து இருக்கிறத வச்சு ரூம் டெம்பரேச்சர்ல வாழ்ந்துரும். ரூம் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, அறை வெப்பநிலையில அந்த குளிர்ச்சி இருக்கும். அதுல தண்ணி சேர்த்துருங்க, அதை எடுத்துக்கோங்க உடம்பு. அது எடுத்து உம் அப்படி வாடு, எப்படி வேணாலும் வாடு. அதுதான் நீங்க பாரு இந்த 18ஆம் பக்கம் 18ஆம் பக்கம் ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. நான் காலையில் கூட பேசினேன். 18ஆம் பக்கத்துல எந்த சூழலையும் சமாளித்து வாழும். என்னது 16, 19 நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. பதினாறு எடுங்க. 16ல பாத்தீங்கன்னா அந்த நிலநடுக்கம் பூகம்பம் பாருங்க. இந்த 16ஆம் பக்கம் கீழே கடைசி 2 வரி, பூமியும் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு கழித்தாவது அந்த நிலையில் அடையும். அதாவது அழிந்து நாசமா போயிடும், பாலைவனமா மாறிடும். அது என்ன இயற்கையை அது பண்ணியே தீரும். நிலாவை அப்படி பண்ணிடுச்சு. அப்புறம் வந்து செவ்வாயும் அப்படி பண்ணியாச்சு, பாலைவனமா மாத்திடுச்சு. செவ்வாயிலும் தண்ணி இருந்திருக்குது பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி, நிலாவிலும் பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி தண்ணி இருந்திருக்குது. இப்ப நம்ம பூமியிலும் தண்ணி இருக்குது, இது காணாமல் போய் பாலைவனமா மாறுங்கிறது அடையாளம். இதை யாரும் மாற்ற முடியாது. ஆக மனித சமுதாயம் அதையும் எதிர்கொள்ளத்தக்க வகையில் இயற்கை மனித உடலை உருவாக்கி இருக்கிறது. எதையும் தாங்கி பிடிக்கிற தன்மை, எதையும் தாங்கும் இதயம்ங்கிற மாதிரி எதையும் தாங்கி பிடிக்கிற வல்லமை இயற்கை ஏற்கனவே டிசைனடு. பாடி ஹேவ் ஆல்ரெடி டிசைனடு. முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு விட்டது. இனி புதுசாக தயாரிக்க முடியாது, ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு விட்டது. என்னது ஆல்ரெடி ஹேவ் டிசைனடு. முடிஞ்சு போச்சு. அப்படின்னா பூமியை அழிஞ்சிட்டால நீங்க தனித்திருந்து வாழ முடியுங்கிறாரு. அது எதான் அந்த கருத்து? அது அதுதான் தனித்திருந்து வாழ முடியும் அப்படிங்கறது அர்த்தம்.
பூமியே அழிஞ்சு போனாலும் நீ வாழலாங்கிறாரு. அதெல்லாம் புரியணும்னா ஆ. மண்டையில தான் அடிச்சுக்கணும். ஆமா காற்று அதுதான் அடுத்த வரி பாருங்க. அதான் நேத்துல இது எழுதி வச்சேன். அதாவது நிறைய படிச்சுட்டு போறனால அது என்ன ஒரு குறிப்பெடுத்து சரி இதோட பம்பா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் நேற்று இன்னும் நிறைய இன்னும் பண்ண வேண்டி இருக்குது. மறுபடியும் எனக்கு மூளைக்கு நிறைய வேலை இருக்குது. கடகடன்னு படிச்சுட்டு போறது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி போட்டு சில வரிகள் பார்த்தீங்கன்னா நம்ம மறந்துடுவோம். முக்கியமான வரி இருக்கு. அது பார்த்தீங்கன்னா பொதுவாக நாங்கள் தண்ணீர் சேர்த்து உடம்பு கழுவுற நோயை பார்க்குறோம், அதெல்லாம் ரைட்டு. ஆனால் அந்த சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து நமக்கு வலிமை ஏற்றுற வார்த்தை நிறைய இருக்கு பட்டத்திட்டத்தில். அந்த பட்டை இப்போ ஒரு வயரம் ஜொலிக்குதுன்னா ஆயிரக்கணக்கான பட்டை இருந்தால் தான் அந்த வயரம் ஜொலிக்கும். அந்த மாதிரி தான் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு மண்டையில் போடணும். சும்மா மரம்னு படிச்சுட்டே இப்போ கடற்கன்னு படிச்சுட்டு போனீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. காலை முதல் மாலை நான் சொல்லுவேன், காலை முதல் மாலை வரை நீர் அது வேற. காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒரு வேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சிறிதல் அவள் சேர்த்து தாளித்து மலச்சிக்கல் நீங்குவதில் கொண்டு வந்தால் படிப்படியாக 6 மாதத்துக்கு அனைத்து நோய் குணமாகிவிடும். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மொத்தமா நீர் வைத்தியம் அவ்வளவுதான். இவ்வளவுதான் நீர் வைத்தியம். ஆனால் என்ன தெரிஞ்சுக்க போறீங்க இதுல? எல்லா வீடியோலும் சொல்லியிருக்கோம், காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்துங்க. அது என்ன காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்த மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சிறிதல் அவள் சேர்த்து தாளசம் செய்து மலச்சிக்கல் நீங்க உண்டு வந்தால் படிப்படியாக உடல் எடை குறைந்து வந்து நடுநிலை பெற்ற உடலாக மாறிவிடும். பிறகு எந்த உடலுக்கு எல்லா நோயும் நீங்கிவிடும். இதுதான் நீர் மருத்துவம். முடிஞ்சிருச்சு. மொத்த வரலாறையும் சொல்லியாச்சு. அப்படி படிக்கிறதுனால அனுபவம் இது கிடைக்காதே சாமி. அது சரி, அது சரி. அனுபவம் கிடைக்குது. உங்ககிட்ட சேர்ந்து பயணிக்கிறப்பதான் எங்களுக்கு அனுபவம் கிடைக்குது. அது பல ஆண்டுகள் பயணிக்கணும். ஆமா ஆமா, கோடிக்கணக்கான எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது. அதுல நாங்க பூரா சிக்கி மாட்டி மைண்டு போயிடும். ஆமா இருந்து அப்பப்ப நாங்க கரெக்டா குட்டு வாங்கிட்டு கரெக்டா பண்ணிடுவோம். அதுதான் 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 அது அந்த இப்ப வெங்கடேசன் தனித்தே இருந்தாருங்க. அதாங்க பெரிய விஷயம். காட்டுக்குள்ளே 20 வருஷம் இருந்தாரு. ஒரு ஓலை குடிசையில கிராமத்துல கிராமத்துல அவர் சொந்த ஊர் மன்னார்குடி. அவர் ஆராய்ச்சி பண்ண இடமே கோயம்புத்தூருக்கு கும்பகோணத்துக்கு சம்மதமே இல்லை. கோயம்புத்தூர் கும்பகோணம் எங்க, கோயம்புத்தூர் எங்க? காட்டுக்குள்ள கரெக்டா அந்த வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்துல. வெள்ளியங்கிரி மலை அடிவார யானை காடு. நான் இருக்கிறது, நான் வாங்கியது 1 ஏக்கர். அது யானை காடுது. எப்ப வேணாலும் யானை. நீங்க அங்க போயிருக்கீங்களா சாமி? நீங்க அவர் கூட போய் அங்கெல்லாம் போய்? ஆமா 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 ஆமா. தங்க விட மாட்டாரு. தங்கறதுக்கு எங்க இடமே கிடையாது. வெறும் குடிசுதான் இருக்கு. ஒருத்தர் படுக்கிறதுக்கு எங்க இடம் இல்லை. அவ்வளவுதான் இடம். ஒருத்தர் படுக்கிறதுக்கே இடம் இருக்காது. 5 சென்ட். ஆமா, வேட்டிதான் கட்டியிருப்பாரு. அது பாட்டு ஓரமா தொங்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அது ஒரு பனியன், அழுக்கு பனியன் போட்டு போற அழுக்கு வேட்டி தான் இருக்கும். பேசினா அறிவு தான், அறிவா வந்துகிட்டே இருக்கு, அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். எத்தனை படிச்சாரு என்னன்னு யாருக்கு தெரியும்? பேசிக்கிட்டே புற அறிவியல் கண்டுபிடிப்பு அவர் ஏகப்பட்டது கண்டுபிடிச்சிருக்கேன். ஜிடி நாடுக்கு அடுத்தபடியாக அதிகமா கண்டுபிடிச்சாரு. 32 கண்டுபிடிச்சாரு. அந்த கடைசி இந்த புத்தகத்தை சொல்ல 2 கண்டுபிடிப்பு தான். அந்த நீர் மருத்துவத்தை கண்டுபிடிச்சது பெரிய விஷயம். உலகத்துக்கே திருப்பி போடுற மொத்த மருத்துவம் அடங்கிடுச்சு. மொத்த மருத்துவம் அடக்கிட்டாரு. அதாவது அகத்தொய்வை பண்ணாமல் சாத்தியம் இல்லை. உடம்பு வந்து விண்வெளி சக்தியை வாழ்ந்து, விண்வெளி சக்தி எடுத்து எப்படி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பேசுறதுதான், எல்லாமே ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பேசுறது தான். அதை வச்சு நெபுலா மாதிரி வேலை செய்யுது, ஸ்டார் மாதிரி வேலை செய்யுது. அது மாதிரி அந்த சக்தியை வாங்கிக்குது, உள்ள இழுத்துக்குது, சக்தியை வாங்கி உள்ள இழுத்துக்குது. உடம்பு அப்படி மாறிக்குது. அப்படி மாறுறதுக்கு தான் அவர் வந்து கழுவி சுத்தப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. உணவு பழக்கங்கிறது இடையில வந்து ஒட்டிக்கிட்டதுங்க. அது நாசமா போக வந்து மாற்றிடுச்சு. அது வந்து ஒரு 1000 வருஷமா இருக்கு, 2000 வருஷமா இருக்கு. வள்ளுவர் உணவை பத்தி பேசுறாருன்னா அப்புறம் அப்ப இருந்து கணக்கு வச்சுக்க வேண்டியது. அது எப்போ கூட அப்படி பார்த்தீங்கன்னா புராண காலத்திலேயே உணவு பழக்கம் வந்தாச்சு. கும்பகாரன் தின்னா, குண்டோதரன் தின்னான்னு சொல்றோம் இல்லையா? ஆக்கி போட்டாங்கன்னா என்னது, எங்க யார் ஆக்கி இருப்பாங்க, எப்படி போட்டாங்க, என்ன கற்பனை, அது நடந்துச்சா நடக்கலையா, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அத்தனை பேர் கும்பகாரன் அவ்வளவு திம்பானாமா. சரி, என்ன அது சமையல் கட்டு வச்சு பண்ணாங்களா? என்னடா அது வள்ளலாறு மாதிரி யாராவது சமையல் கட்டுக்கு வச்சிருந்தாங்களா? எப்படி ஒண்ணுமே புரிய மாட்டேன். அப்ப அந்த சோறு எங்க, யாரு சமைச்சாங்க, குண்டோதரனுக்கு சமைச்சு போட்டது யார், இப்படி கேள்வி கேட்டு போனோம்னா பைத்தியம் தான் பிடிக்கும். இப்ப எங்கேயோ இந்த உணவு பழக்கம் மாட்டி இருக்குது. அவனே எதுக்கு அந்த கதாபாத்திரம் அங்கே எதுக்கு வரணும்? இங்க பார்த்து திருவிளையாடல் புராணத்திலையும் இந்த குண்டோதரன் ஒரு படலம் வரும். குண்டோதர படலம். அவனுக்கு குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் ஒண்ணு இருக்குது 64 புராணத்துல. அவன் நடனா சிவகணக்கத்துல அவன் தின்னுட்டே இருப்பானாமா. திங்கிறதா அவன் தொழிலேங்கிறான். தின்னு குண்டாயிட்டாங்கிறான். அதுக்கு பேர் குண்டோதரன் பேரு. அவன் பேரு கும்பகரனை. அவன் தின்னுட்டே இருக்கிறவன்.
இதுல உண்மையாலுமே நடந்திருக்குமா? சாப்பாடு ஆக்கி போட்டாங்களா? என்னன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இல்ல இப்பயும் அத்தாயா நடக்குது. தின்னுகிட்டே தானே இருக்கிறோம். அதேதான். அப்ப அந்த காலத்துல இருந்திருக்க மாட்டேங்குது. ஆ அது அந்த காலத்துல எப்ப போய் நம்ம மண்டையில அப்பிக்கிச்சு அது வெளியே போக மாட்டேங்குது. ஆமா வெளியே போக மாட்டேங்குது. அப்ப இந்த பழக்கம் எப்ப தொடங்க அது அதாவது எப்படி கேட்டீங்கன்னா மனித குலம் எப்ப அது ஆதாம் ஆபால் வரைக்கும் போகுது. ஆதாம் ஆபால் சொல்றாங்க இல்லையா? ஆதாம் ஏவாள் ஆமா. அது முதல்ல அதுவும் தின்னு இருக்குது. தின்னுட்டு மாட்டிட்டாங்க அவங்க. அதுவும் தின்னு இருக்குது. திங்க ஆரம்பிச்சதுமே அந்த கதையெல்லாம் புரியாத இருந்தது. இப்பதான் புரியுது நம்ம மருத்துவத்துல. தின்ன ஆரம்பிச்சிருக்கிறாங்க, எல்லா பிரச்சனையும் வந்துடுச்சு. அதேதான். ஆதாம் ஏவாளும் தின்ன ஆரம்பிச்சது, அப்புறம் அது கூத்தடிச்சது, எல்லாம் வந்துடுச்சு. அப்ப காம கேம குழந்தைகளும் எல்லாம் வந்துருச்சு. ரைட். அது அது இதுவரைலாம் எல்லாம் புரியாத கிடந்தது. அது என்னன்னு என்னத்த பழத்தை தின்னாங்களா, தேங்காயை தின்னாங்களான்னா கடைசியா தின்னதுல வந்த வம்பு தான்னு தெரிஞ்சு போச்சு. அதேதான் பைபிள்ல சொல்ற கதை தான். திங்கும் போது தொடங்குறதா இந்த வேலை. அதை இந்த கனியை திங்காதே, அதை அவங்க சொல்றாங்க அதை திங்காதே இதை திங்காத வேணும்னே திங்கிறான். தின்னங்கிட்டு மாட்டிடுது. இந்த திங்கறத சைத்தான்ங்கிறான். இவங்க தின்னதுலயே ஊறுனதுனால அந்த பாயிண்ட்டுக்கு விளக்கம் கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப புரியுது. இப்ப கேசவனுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, தின்னுகிட்டே இருந்ததுனால திங்காத இருந்தா செத்துருவோம்னு வேற மண்டையில ஏத்திக்கிட்டதுனால அந்த பாயிண்ட்டுக்கு விளக்கம் இதுவரையிலும் யாருக்கும் தெரியல. பைபிள்ல வந்துடுச்சுன்னா இவன் எப்படி நம்புவான்? தின்னுகிட்டு தானே இருக்கணும் அப்படின்னு இவன் நம்பிக்கிட்டான். கேட்டா ஏதாமாவல் சாப்பிட்டான். புரியல. ஏதாமாவல் சாப்பிட்டிருக்காங்கல்ல இந்த பாம்பு. அந்த ஏதாமாவல் சாப்பிடும் பொழுது எச்சரிக்கை வருது, இதெல்லாம் சாப்பிடாத இதெல்லாம் சாப்பிடாதன்னு சொல்லுது. அந்த எச்சரிக்கை மீறி சாப்பிடுது. இந்த சைத்தான் போய் சாப்பிட வைக்குதாமா. இந்த சைத்தான் எந்த வடிவத்துல போகுதுன்னா சைத்தான் சாப்பாட்டு வடிவத்துல போகுது. சாத்தான் சாப்பாட்டு வடிவத்துல போய் அவன மனசை ஏமாத்தி சாப்பிட வச்சிருது. மனுஷன் பிறக்கிறப்பயே 6ஆம் அறிவுல மனுஷன் பிறக்கிறப்ப சைத்தான் உள்ள வந்துரும். 6ஆம் அறிவு இல்ல, தப்பு. 6ஆம் அறிவே கிடையாது. 5ஆம் அறிவு தான். 5லயே தான் இருக்கிறான். 5 தான். மாதிரி ரிலே ரேஸ் மாதிரி. ஆமா 6க்கே போற ரிலே ரேஸ் இது. 6 தொடக்கம். 6 தாண்டி 6 அந்த அறிவின் பலமே அதிகமானாதான் நீங்க இந்த கேள்வியே கேட்க முடியும். இப்ப நான் ஏன் இந்த கேள்வி கேட்கறேன்னா போட்டு கண்டபடி பேசுறது காரணமே இந்த வலிமை அதிகமாக நமக்கு நம்ம செஞ்சும் பார்க்கணும். நமக்கு சோர்வும் வரக்கூடாது. சுறுசுறுப்பு குறையவே வினாடிக்கு சுறுசுறுப்பு குறையவே கூடாது. என்னது நீ காப்பி குடிக்கணும், டீ குடிக்கணும், போண்டாத்தை நீ தின்னுட்டே இருப்பேன். எனக்கு எங்க போண்டாய் பச்சிக்கு நான் எங்க போட்டாங்க? நீ பணக்காரன் தின்னுட்டே இருப்பேன். நான் எங்க போறது? இங்க உனக்கு பென்ஷன் இருக்குது, பணம் இருக்குது, சம்பளம் இருக்குது, தோட்டம் பூமி காடு வச்சிருக்கிற. எங்க மாதிரி ஆளுகளுக்கு யாரு கொடுக்க போறாங்க? உததான் உழுகு எங்களுக்கு. அப்படியே போயிட்டே இருக்கு. தண்ணி குடிச்சிட்டு அதாவது பிரளயம் ஏற்பட்டாலும் 2 விஷயம் வருது. என்னன்னா விண்வெளியில வாழ்றதுக்கு மனுஷனா வாழ்றப்பவும் கத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா பிரளயம் ஏற்படுது. 200 கோடி மக்கள் இருக்காங்க. 200 கோடி மக்கள் இருக்கிறப்போ 100 கோடி பேர் செத்து போயிடுறாங்க. 100 கோடி பேர் மிச்சம் இருக்காங்கன்னா கூட எல்லாமே விவசாயம் அது இது எதுவுமே இல்லாம போயிடும் அந்த நேரத்துல. ஒண்ணுமே இல்லாம இருந்தா கூட அவன் வாழ்ந்துடலாம். அது கரெக்ட். நீ கரெக்டா யோசிச்சிருக்கிறீங்க. சரிதான். அதனாலதான் எந்த சூழல் எங்க பாரு அந்த 16வது பக்கத்துல கீழ் 2 வரி படிச்சு பாத்தீங்கன்னா இந்த உடலானது எந்த சூழலையும் தாக்கி பிடிக்கிற மாதிரி இயற்கை வடிவமைத்து இருக்குன்னு எழுதுறாரு. இது பெரிய விஷயம். 16ஆம் பக்கத்துல மனித உடலை உருவாக்கி இருக்கிறது. கடைசி மனித சமுதாயம் அதையும் எதிர்கொள்ளத்தக்க வகையில் இயற்கை மனித உடலை உருவாக்கி இருக்கிறது. அதே மாதிரி நீங்க 11ஆம் பாடத்தை 11ஆம் பாடம் இங்கிலீஷ் அதை எடுத்து பாருங்க. 11ஆம் பாடத்துல நோட்டுன்னு போட்டிருப்பாரு. நோட்டு 11ஆம் பாடம் எடுத்து படிச்சு பாருங்க. நோட்டுன்னு போட்டு அதை படிங்க. 11ஆம் பாடம் சினோப்சிஸ் போட்டிருப்பாரு. சினோப்சிஸ் 11ஆவது பாடம். The above method is best suited for space life as the human body is created within built powers by nature for mankind to develop and expand in space. A necessary way of life for the humans in
தி நியர் ஃபியூச்சர். அழகா முடிச்சிட்டாரு. இது இது இதுதான் நியர் ஃபியூச்சர்னா கூட ஸ்பேஸ்னா வந்து இதுதானே, தரைக்கு ஆமா மேல எல்லாமே ஸ்பேஸ் தானே. நியர் ஃபியூச்சர் எல்லாம் அதான் அப்படிங்கிறப்ப the above method is best suited for space life. As the human body is created within built powers by nature for இந்த mankind செய்தி to develop and expand. அருமை அருமை அருமை. இதுதான் விஷயமா, இதுதான் விஷயம். இந்த விஷயம் வந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் புரிஞ்சுக்கணும். இஸ்ரோ விஞ்ஞானிகள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நாட்டு இஸ்ரோ விஞ்ஞானிகள் புரிஞ்சுக்கணும். நான் வந்து இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக ஒரு திட்டம் நடந்துகிட்டு இருக்குது. எப்ப நடக்குன்னு தெரியாது. ஒரு ஆளுக்கு பயிற்சி கொடுக்கறதான்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவர் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. நேர்ல சந்திக்கும் போது இதைத்தான் கொடுக்க போறான். அவனே ஏற்கனவே போட்டாச்சு இது படிடான்னு சொல்லி 1 வருஷம் பயிற்சி கொடுத்து அவனை சரி அவரு சரி எந்த விஞ்ஞானி வராருன்னு தெரியல. பார்ப்பாது நடந்தா தான் தெரியும். ஆனா ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறாங்க இதை சொல்லி கொடுக்கணும்னு சரின்னு இருக்கிறோம். நேர்ல வந்து ஒரு தடவை சந்திக்கணும். நேர்ல அந்த சம்மந்தப்பட்ட விஞ்ஞானி நேர்ல சந்திக்கணும். அது ஐஐடியில் படிக்கிற விஞ்ஞானி. ரொம்ப வசதியா போச்சு. சுளுக்கு நல்லா எடுக்கலாம். என் தம்பி பொண்ணு இதுல கேரளா, என் தம்பி பொண்ணு கேரளால வந்து அந்த ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அதுல வந்து படிச்சது. படிச்சுட்டு இப்ப வந்து அமெரிக்கால போய் ஏதோ படிச்சுட்டு இருக்குது. அது கூட நான் ஏதாவது ஒரு தடவை அது லைன்ல வந்துச்சு, நான் மதுசான்னு சொல்லிட்டு உங்க கூட பேசினா யூஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா அது ஃப்ரீயா பேசுறேன். ஆமா நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் அனுப்பிச்சு விடுங்க. தமிழ் தெரிஞ்சதுன்னா தமிழ் புத்தகத்தை அனுப்பிச்சு விட்டுருங்க. தமிழ் தெரியும் என்றால் தமிழ் புத்தகத்தை அனுப்பிச்சு விட்டுருங்க. தமிழ் அதுக்கு தெரியாது, அதிகம் தெரியாது. இங்கிலீஷ் தான் போறான். இங்கிலீஷ் தெரியலன்னா அவ்வளவுதான். இங்கிலீஷ்ல எதுவுமே கிடையாது. இங்கிலீஷ்ல என்ன அறிவு இருக்கு? ஒரு அறிவும் கிடையாது. இங்கிலீஷ்ல அறிவே இல்லாத மொழி. இங்கிலீஷ் ஒழிக்கப்பட வேண்டும். இந்தியில ஒழிக்கப்படணும். தாய்மொழி தவிர தாய்மொழி தான் ஒரு குழந்தையை சிந்திக்க முடியும். தாய்மொழி ஒண்ணு இருக்குது. அப்ப இனிமையான மொழின்னு இருக்குது. உலகத்துல 2 மொழி தான் இருக்க முடியும். ஒண்ணு தாய்மொழி, அப்புறம் இனிமையான மொழி. இனிமையான மொழி தமிழ் மொழி தான். மற்ற எந்த மொழியும் இனிமை கிடையாது. எந்த மொழிக்கு இனிமைங்கிற பேச்சே கிடையாது. இனிமையில தான் இந்த நீர் மருத்துவம் வருது. உலகத்துல எந்த மொழியிலையும் கிடையாது. இனிமையா இருக்கிற தமிழ் மொழியில தான் இந்த மருத்துவம் இருக்கு. இது கத்துக்கலன்னு அவங்க நீங்க பாருங்க, அவங்க நோயாளியை மாற போறாங்க. நீங்க வெளிநாடு போறவங்க அத்தனை பேர் நோயாளி தான். நோயாளியை மாறியே தீரணும். அவங்க இப்படி இறைச்சிருங்க. 25 வயசு தான். இப்பதான் நல்லா திம்பாங்க. இப்பதான் நல்லா திம்பாங்க. நல்ல விஷம் இப்பதான் ஏற வருவோம். அதாவது நல்ல திங்கும்போது விஷம் ஏறி நிற்கும். எப்படி ஏறி நிற்க நல்லா திங்கலாம் நம்ம ஒண்ணும் பண்ண இப்படி நினப்பு இவங்களுக்கு. இளவயசு தானே நல்லா திங்கலாம். அப்படி வேற கணக்கு வேற. எதையும் ஜீரணம் வைக்கும். அடேங்கப்பா இது கல்லும் கரையும் வயது அப்படி வேற சொல்லிக்கிறது திங்கிறது. கல்லும் கரையும், கல்லை போட்டாலும் கரையும். நல்லா அப்புறம் அந்த நினப்பு 60லயும் இருக்கு, 70லயும் இருக்கும். அந்த தப்பு அதாவது கல்லை திண்டால் கரையும் வயது. அடேங்கப்பா எதை போட்டாலும் சீரணமாகுதுமா கூட அது எங்கடா தேங்குது. அதுதான் அப்புறம் அதுதான் உன்னை போட்டு சாப்பிடிக்குது. அந்த நினப்புல 60 வயசுல திங்கிறது, 70 வயசுல திங்கிறது, 80 சாக போற வரைக்கும் தின்னுட்டே இருக்கான கூட அந்த நினப்புலயே திங்கிறது. ஜீரணம் ஆகாது, வெளிக்கும் போகாது, வாய் ஒடுக்கிட்டே இருப்பேன், தொண்டை வரைக்கும் கப்பம் இருக்கு, இருந்தாலும் பிஸ்கெட் போட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த அளவு தான் இது பண்ணும். அதாவது இதில் யார் குற்றவாளின்னு பார்த்தா இயற்கை தான் குற்றவாளி. இயற்கையை வந்து நம்ம புரிய வைக்காம போய் அடிச்சு அது மனதையும் சேர்த்திக்கிட்டு சிந்திக்கூடாத பண்ணி சாவடிச்சு தெளிவா இருக்குது இயற்கை. இது எப்படியோ டார்வின் புரிஞ்சுக்கிட்டாரு. டார்வின் புரிஞ்சுக்கிட்டு உற்பத்தியில் ஆகிறதுல 99 செத்து போகும்டான்னு எழுதுறாரு. தைரியம் எழுதுறாரு பாருங்க. உற்பத்தி இப்ப எவனா இருந்தாலும் சரி உற்பத்தி ஆகின்றபடி, ஏன்னா அதுக்கு வந்து பற்றாக்குறை ஏற்படுங்கிறாரு. பற்றாக்குறை ஏற்பட்டு செத்து தான் போகணும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இந்த கடைசியில் பார்த்தா நேச்சுரல் செலக்ஷன், இயற்கை தேர்வு முறையில் தான் நேச்சுரல் செலக்ஷன் இஸ் மெக்கானிசம் பாரு. நேச்சுரல் செலக்ஷன் இஸ் மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன். அதாவது பரிணாமத்தினுடைய ஒரு இயற்கை தேர்வு முறை தான் அந்த இயக்கம். மெக்கானிசம்னா ஒரு இயக்கம். பரிணாமத்தினுடைய இயற்கை தேர்வு முறை இயற்கை தான் தேர்ந்தெடுக்குதுங்கிறார். அது யார் எப்படி தேர்ந்தெடுக்குதுன்னா, இயற்கையை பாருங்க. ஏன் நேரடியாக மனுஷனை படைச்சிட வேண்டியதானே? கடவுள் மனுஷனை படைச்சிற மாதிரி இயற்கை அப்படி படைக்கல. அவர் 60 கோடி ஆளுக்கு முன்னாடி போட்டு முட்டாளா படைக்க வச்சு ஒரு அறிவு கொடுத்து இனப்பெருக்கத்தை வந்து பயங்கரமா பண்ணி மறுபடியும் இனப்பெருக்கத்தை குறைச்சி அறிவை ஏற்று மறுபடியும் இனப்பெருக்கத்தை குறைச்சி அறிவை, இதுக்கே 60 கோடி ஆண்டா இருக்குதுங்க. எத்தனை? 500 மில்லியன் ஆண்டுங்கிறான். 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு எகோ அப்போதான் இந்த சிங்கிள் செல் ஆர்கனைசேஷன் டெவலப் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறானுங்க. இப்போ 500 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி தான் இந்த மனித குலம் தொடங்கி இருக்குது. அதுக்கு முன்னாடி அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்தமே பூமியோட வயது 450 கோடி ஆண்டுங்கிறாங்க. 450 கோடி ஆண்டுங்கிறாங்க. இப்போ இந்த 50 கோடி கழிச்சிட்டோம்னா மிச்சம் 400 கோடி என்ன பண்ணிட்டு இருந்தா பூசை பண்ணிட்டு இருந்திருக்குது. டிங்கி மணி ஆட்டிட்டு இருந்திருக்குது. என்ன பண்ணிட்டு இருந்திருக்குது?
மணி ஆடிட்டே இருக்கு. வெறுமனே பூமி வச்சுட்டு மணி ஆட்டிட்டே இருந்தது. இந்த நிறைய பணம் சம்பாரிச்சு வச்சுட்டு அப்படியே பூமியை பொட்டியில் போட்டு பூட்டி வச்சிருக்கிற மாதிரி இந்த பூமி வந்து மணி அடிச்சுட்டே இருந்திருக்குது, ஒண்ணுமே ஆகல. கடைசியில 400 கோடி ஆண்டுக்கு அப்புறம் தான் இந்த சிங்கிள் செல் ஆர்கானிசம் தொடங்கி இருக்கு. அப்படின்னு நம்ம கடைசியா இருக்கிறது இந்த 50 கோடி ஆண்டுல தான், 450 தான் நிக்கிறோம். 400ல இருந்து 450க்குள்ள தான் நம்ம டெவலப் ஆயிருக்காரு. எவ்வளவு இருந்து 400ல இருந்து 450 கோடி 400ல இருந்து 450க்குள்ளதான் நம்ம டெவலப் ஆயிருக்கு. மிச்ச 400 கோடி சும்மாவே கிடந்திருக்கு. மிச்ச 400 கோடி சும்மாவே இருந்திருக்கு. பாருங்க, சும்மாவே இருந்திருக்குது. இன்னைக்கும் பாருங்க அந்த அதாவது விண்வெளி பாறைகள் சொல்லிட்டு விண்வெளி பாறைகள்னு சொல்லுவாங்க. அது ஒரு வட்டம் போட்ட மாதிரி, ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி. எப்படி இருக்கும்? ரப்பர் பேண்ட் மாதிரி பல லட்சம் கோடி சிறு பூமி மாதிரி குறுங்கோள் இருக்குது. பூமி மாதிரி 1 கிலோல இருந்து 1 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர் வரைக்கும் நீளகலம் இருக்குது. அந்த அளவு கல்லுகள் சுத்திக்கிட்டே இருக்குது. நம்ம அந்த வலை மாதிரி நம்மளை சுத்தி நம்ம அந்த வலை மாதிரி இருக்குதுங்க. நம்ம அந்த கல்லு வலைக்குள்ள உட்காந்துருக்கிறோம். நம்ம எங்க உட்காந்துருக்கிறோம்? நம்மளை சுத்தி வந்து ஒரு ஃபென்ஸ் இருக்கிற மாதிரி. ஆமா, ஒரு பெரிய அஸ்டிராய்டு பெல்ட். அது நம்மளை எப்ப வேணா போட்டு தள்ளிடும். அது வந்து அது அந்த கல்லு சில நேரத்தை கிளம்பி வந்து பூமியில அடிக்கும். அதெல்லாம் நடந்திருக்குதுங்க. பூமியில 5 தடவை அடிச்சிருக்கு. அது நம்மளை போட்டு தள்ள போகுது. அதையும் சொல்லிட்டு தான் இருக்கு. பாறை வருது சொல்லுவான் பாருங்க. பாறை வருது, இந்த விலகிடுச்சும்பா. பாறை வருது, விலகிடுச்சுருவான். வருதும்பா. அப்படி வந்து அடிச்சிருக்குதுங்கிறான். இன்னைக்கும் எரி நட்சத்திரம் வருதுங்கிறான். 3 வகை நட்சத்திரம். எரி நட்சத்திரம் வெளிச்சம் இருக்கிறது, வெளிச்சம் இல்லாதது, எரிஞ்சிட்டு வர்றது. இப்படி எல்லாம் காமெட்டுங்கிறான், ஸ்டாரும்பான், காமெட்டும்பான், நெபுலாம்பா. அந்த 3ஆ பிரிப்பானுங்க. சிலது வால் மாதிரி இருக்கும்பா, சில புகை மாதிரி இருக்கும்பா, சில அது தனித்தனியா பிரிக்கிறானுங்க. மொத்தத்துல ஏதோ நடக்குது நமக்கு. மொத்தத்துல நம்மளை சாவடிக்கிறதுக்குன்னு இயற்கை ரெடியா இருக்குதுங்க. எந்த வகையிலே மனிதன் சாத்தான் வடிவம் பல்வேறு வடிவுல மனிதனை சாவடிக்கிறதுக்கே ரெடியா இருக்கு. நாம தான் எழுதி, அதாவது கழுவறு மீன்ல நழுவறு மீன். யாரையும் கொண்டாட்டியாவது பிள்ளையாது, நாம தப்பிச்சா போதுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னது? தானே உருவாக்கி தானே அழிச்சுக்கிறது இல்ல? ஆமா 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 ஆமா. இது நம்ம அது இயற்கை. ஒரு சுழற்சி மாதிரிங்கய்யா. அந்த சுழற்சிக்குள்ள நம்ம இருக்கோம். ஆமா, அந்த சுழற்சியில இருந்து நம்ம வெளியே வருமா, இல்லாட்டி அந்த சுழலுக்குள்ள நம்ம போக போறோமா? அவ்வளவுதான். அதுதான். அந்த எட்ஜ்ல ஆமா வந்து ஆமா, நம்ம எஸ்கேப் ஆக அதே போறோமா, அதேதான். இல்லாட்டி அந்த சுழற்சிக்குள்ள போக போறோமா? சுழல்ல சிக்கி சீரழியிறியா இல்ல தப்பிச்சு வெளியே வர்றியா? அதான். சுழல்ல சிக்கி சீரழியிறியா அல்லது தப்பிச்சு வெளியே விடியாந்துடுறியா? அப்படிதான் உன்னுடைய சாய்ஸ். உங்க சாய்ஸ் தான். ஆமா, இதுல வந்து பொண்டாட்டி புள்ளை எல்லாம் கிடையவே கிடையாது. பொண்டாட்டி புள்ளை இதெல்லாம் ஒண்ணும் வேலைக்காக. அதான் சமாதின்னு வச்சா பாருங்க. அது வள்ளுவர் சொல்லுவாரு, நீ உடம்ப விடு. அதாவது என்ன சொல்லுவாருன்னா, இன்னொரு அற்புதமான ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் வந்து ஆச்சரியமா இருக்கு. வள்ளுவர் எங்கதான் இதை பிடிச்சாருன்னு தெரிய மாட்டேங்குது. அவர் எங்க போய் படிச்சாரு, எந்த பல்கலைக்கழகத்துல படிச்சாரு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் இடத்துல எழுதுவாரு, நீ பிரச்சனை அதிகமாச்சுன்னு உடம்பை விட தயாரான்னு கேட்கிறாரு. அப்படியே சொல்றாரு. நீ உடம்பை விடணும்னா, அதாவது தியாகம் பண்றது, உடம்பை தியாகம் பண்ண சொல்ற ஒரு இடத்துல. நீ வந்து எல்லாத்தையும் விடணும்னு நினைக்கிறப்ப அப்புறம் உடம்பு இடைச்சலா இருக்குதுல்ல அப்படிம்பாரு. எல்லாத்தையும் விடணும்னு நினைக்கிறப்போ கடைசியில் எது வந்து நிற்கும்? எல்லாத்தையும் விடுற ரைட்டு, கடைசியில உடம்பு இருக்கு இல்லையா, அப்புறம் அது என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்கிறாரு. அவர் ஒரு குறள் இருக்குது, எடுத்து படிச்சு பாருங்க. அற்புதமான குறள் அது. அந்த விடுதலை பத்தி பேசுகிறப்ப எழுதுவாரு. விடுதலை பத்தி பேசிக்கிட்ட விட விடுதலை எதுல இருந்து விடுதலை அடைவீங்க? இந்த உடம்பு வச்சுட்டு விடுதலை அடைவீங்களா? அடிப்படையே அந்த மனம் தான். அந்த மனம்ல இருந்து நம்ம விடுபட்டுட்டோம் அப்படின்னா உடம்பு ஆட்டோமேட்டிக்கா வந்து பேசி கேட்க ஆரம்பிச்சிடும். அந்த உடம்பு ஆசையை விட சொல்றாருங்க. இந்த உடம்புக்கு ஒரு பொருள், மெட்டீரியல். இந்த எனர்ஜி வேற, மெட்டீரியல் வேற. இந்த உடம்பை விட சொல்றாரு. நீ விட்டுடுற. நீ அப்ப உடம்பை விடணும்னா எந்த அளவுக்கு நீ முதல்ல ஆரோக்கியத்தை, உடம்பை விடணும்னா முதல்ல ஆரோக்கியம் வேணும். ஆரோக்கியத்தில் இருந்துதான் நீங்க சிந்திக்கணும். அங்க வந்து நோயில சாகிறதெல்லாம் இங்க இல்ல. ஆரோக்கியம் பெற்றதுக்கு அப்புறம், அதாவது பணம் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் பணத்தை கொடுத்துடுறது. முதல் பிச்சைக்காரனா இருக்கிற, அப்புறம் பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாரிச்சதே கொடுத்துட்டு போயிடணும் எல்லாத்திட்டையும். அந்த மாதிரி மனசுனாலதானே சாமி முடியும். ஆமா ஆமா ஆமா, உடம்பை விடுறது மனசாலதானே முடியும். ஆமா ஆமா ஆமா, உடம்ப. ஆமா, அந்த உடம்பை விடணும்னா நீ வைத்தியரை முதல்ல மாறணும். யார் என்னவா மாறணும்? ஆமா 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 ஆமா, உண்மை என்ன சிக்கல், அவள் இன்டர்லாக்கு. உடம்பு மனசு இன்டர்லாக்கு. அதை வந்து உடம்பு எப்படி விடணும்னு நீர் வைத்தியம் மூலியமா கத்துக்கிறணும்.
அப்பதான் வந்து ஈஸியா வந்து மனசுனால விட முடியும் அந்த உடம்ப. எப்படி அப்படி இருந்தாலும் இல்லைன்னா நீ ரெண்டே திடீர்னு இப்ப வந்து கடைசியில ரெண்டே விஷயம் தான் வரும். ஒண்ணு சாக போறியா, நேத்தே கேட்சாது, ஒண்ணு சாக போறியா சமாதிக்கு போறியா, இந்த ரெண்டை தவிர ஒரு வழியே இல்லை. யாரும் மாத்தவும் முடியாது. ஒன்னும் சாவையும் நீ மாத்த முடியாது, சமாதியும் மாத்த முடியாது. எவ்வளவு இருந்தாலும் செத்துத்தானே தீரணும். அதான் அங்க வருது இல்ல, ஒண்ணு சாவு சமாதி. இங்கதான் சமாதியை பத்தி பேசுறோம். நாம தான் உலகத்திலே சமாதியை பத்தி பேசுறது தமிழர்கள் மட்டும்தான், மற்ற எவன்ட்டு எங்கேயும் கிடையாது. நம்ம வழி கண்டுபிடிச்சாச்சு, நாம வழி கண்டுபிடிச்சாச்சு. ஒண்ணு இயற்கை ஒண்ணு செயற்கை. ஆமா, அவ்வளவுதான். இயற்கை ஒண்ணு செயற்கை, இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. வள்ளுவரே சொல்லுவாரு, செயற்கை அறிந்தது போதும் இயற்கை அறிந்து செயலும் பாரு. ஒரு இடத்துல எழுதியிருக்காரு, செயற்கை அறிந்தது போதும் ஆமா எழுதியிருக்காரு. நீங்க சொன்னதை எழுதியிருக்காரு, செயற்கை இயற்கைன்னு எழுதியிருப்பாரு. அமைச்சுங்கிற அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. திருக்குறள் வச்சிருக்கிறீங்களா, பாருங்க. அமைச்சுங்கிற ஒரு அதிகாரம் இருக்கு. அமைச்சர், அமைச்சருக்கு வந்து ரெண்டும் தெரிஞ்சிருக்கணுமாமா. அமைச்சர் அமைச்சு அப்படின்னு எழுதியிருப்பாரு. செயற்கை பத்தி தெரிஞ்சிருக்கணும். செயற்கை தெரிஞ்சிட்ட சரி, செயற்கையே வாழ்ந்துட்டு போதும், இயற்கை எப்ப தெரிந்து கொள்ற, இயற்கை எப்ப அறிவாயின்னு கேட்கிறாரு. செயற்கை அறிந்து அக்கடைத்தும், செயற்கை அறிந்து அக்கடைத்துங்கிறாரு. செயற்கையா செஞ்சு செஞ்சு நாசமா போய் கடைசிக்கு போனாலும் பரவாயில்ல, இயற்கை அறிந்து செயல்படும் எழுதுறாரு. செயற்கை அறிந்து அக்கடைத்தும் இயற்கை அறிந்து செயல். நீ என்னதான் படிச்சு கிழிச்சாலும் வேலைக்கு நடக்காதுங்கிறாரு. என்னதான் புத்தகத்தை படிச்சு 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 அப்படியே பார்த்துட்டே இருந்தேன்னு ஒன்றும் நடக்காதுங்கிறாரு. இயற்கையை படிக்க சொல்றாரு. இவன் என்ன ஒரு பாட புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கிற, எது படிச்சுட்டு இருக்கிற, பேப்பர் படிச்சுட்டே உட்காந்துருக்கிறது. நான் பெரிய அறிவாளி அறிவாளி அறிவாளின்னு படிக்கிறது. அதுக்கு பேர் காகித என்ன, காகித புழுவா என்னமோ சொல்லுவாங்க. காகிதம் புத்தக புழு. அது வேலைக்கு ஆகாது. புத்தகம் படிச்சுட்டே இருந்துக்க வேண்டியதுதான், செயல்பாட்டுக்கு வர மாட்டான். என்னது செயல்பாட்டு குருகுல முறைக்கு கொடவள முறைக்கு வர மாட்டாங்க. செய்முறை கல்விக்கு செயல்முறை. அதுதான் இப்ப இருக்கு பிரிட்டிஷ்காரனுடைய சிஸ்டமே. அதுதான், யாரும் அறிவாளி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நாட்டை சுரண்டுறான். திருடுவது சுரண்டுவது தெரியாம இருக்கிறக்க கல்விங்கிற பேர்ல போலி கல்வி கொடுத்துட்டு திருட ஆரம்பிச்சுட்டான். இந்த மக்களை ஏமாத்துறது தெரியக்கூடாதுங்கிறக்க கல்விங்கிற பேர்ல கல்வி கொடுத்தா அவன் அறிவாளி நினைக்கிறான் இல்லையா, அந்த மாதிரி கல்வியை கொடுத்துட்டு இவன் இந்த பூமியை இந்தியா சுரண்ட ஆரம்பிச்சுட்டான். இது யாருமே புரிஞ்சுக்கல. ஜெகதீஷ் சந்திர போஸ் புரிஞ்சுக்கிறாரு அவர் காலத்துல. அவரு படிக்கிறப்போ அவர் வந்து அவங்க அப்பா வந்து தேசபக்தி உடையவர், அதனால வந்து கான்வென்ட்ல சேர்த்த மாட்டேன்ட்டார். அப்பவே கான்வென்ட் அப்பவே வந்துருச்சுங்க. இப்ப இங்கிலீஷ் மீடியங்கிறது எப்போ வந்தாச்சு உங்களுக்கு தெரியும். இப்ப எம்ஜிஆர் தொடங்குறது தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்கில் அந்த ஆளு முதல் ஆளு. சிபிஎஸ்சி சிலபஸ் கொண்டு வந்து நாசம் பண்ணது அந்த ஆள் தான். அப்புறம் இதை பார்த்துட்டு எல்லா நாடும் கொண்டு வந்துட்டானு. ஆனால் வெள்ளைக்காரனை முதல்ல வெள்ளைக்காரன் இங்கிலீஷே உள்ள கொண்டு வர்றான். இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் தொடங்குற அந்த முண்டம் தான். ஏன்னா அவனு ஒரு 15,000 பேர் 16,000 பேர் இந்தியா பூரா இருந்தானுங்க. அந்த அதிகாரி வெள்ளைக்கார முண்டங்கள் பூரா இருந்தாரு. அந்த முண்டங்களுக்கு வேலை செய்யறதுக்காக இந்த முண்டத்தை உருவாக்குறான். இந்த முண்டத்தை, இந்த கல்விங்கிற முண்டத்தை கொடுத்து குமாச கல்வி உண்டாக்கி அந்த முண்டங்களுக்கு வேலை செய்யறதுக்கு அனுப்பிச்சது தான் இந்த அவனுடைய திட்டம். அது மற்றபடி நமக்காக எல்லாம் கொடுக்கல. அப்புறம் பிராக்டிக்கல் கொடுக்க மாட்டான். பிராக்டிக்கல் கொடுத்து இவன் அறிவாளி ஆயிரம் சொல்லிட்டு பிராக்டிக்கல் கொடுக்காமையே தியரி மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அது பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நேரம் அங்க அனுப்பிச்சிருவான் வேலைக்கு. நீ அங்க போய் அவங்க சம்பளம் கொடுப்பான்னு சொல்லிடுவான். ஏன்னா நம்ம நாட்டுல திருடிட்டு நமக்கே சம்பளம் கொடுக்கறது, நம்ம பாக்கெட்ல திருடிட்டு நமக்கே சம்பளம் கொடுக்கறது. சரி, இது எப்படி சமாளிக்கிறான்னு கேட்டீங்கன்னா அந்த பொய் கேள்வி கொடுக்குறான். அவன் மதிப்பெண் வாங்கணும் அறிவாளின்னு நினைச்சாரு. மதிப்பெண் போட்டுருவான். நீ 100 நீ மதிப்பெண் போட்டியா, நீ முதல் மால் இருக்கிற, நீ வந்து ஐசியா மாறிடு, நீ அவனா மாறுது. அப்ப ஐசிஎஸ் இருந்தது போடு பக்கத்துல, இந்தியன் சிவில் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஐசிஎஸ் வெள்ளைக்காரன் ஐசிஎஸ் வந்து கொண்டு வந்தான். அந்த வந்து நாசம் பண்ணணும். அப்புறம் கடைசியில அங்க போய் இப்ப அமெரிக்கா இங்கிலாந்து போய் பார்த்தா அங்க முழுக்க தலைகளா இருக்காங்க, முழுக்க பிராக்டிக்கல் அங்க. அதனால அத்தனை பேர் அறிவாளியே மாறிடுமா. அறிவாளி ஆகிறங்கிறத அவங்க நேரடி பிராக்டிக்கல். இங்கே தியரி, அங்க பிராக்டிக்கல். எப்படி ஏமாத்துறான் பாருங்க இந்த வெள்ளைக்கார முட்டம். அது மட்டும் இல்ல, இந்த கான்வென்ட்ல சேர்ந்த பணம் உண்மையாலுமே கல்வி இலவசமா இருக்கணும். மன்னர் காலத்தில் கல்வி குருகுல கல்விங்கிறது இலவசம் தான். சுத்தி இருக்கிற மக்கள் தான் ஆதரவு தெரிவிப்பாங்க. ஆசிரியர் எங்க போய் ஆசிரியர் உளவாட்ட போகணும். ஆசிரியர் வந்து என்ன பண்ண போவோம், ஆசிரியரோட வேலை என்ன, குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தர்றது, அவனை கவனிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்ல, கூடையே தங்கி இருப்பாங்க ஆசிரியர். அதுதான் பெரிய பிரச்சனையே அங்க. என்னது குருகுல கல்வியில் என்ன தெரியுமா, இப்ப என்ன தெரியுமா ஆயிடுச்சு, அங்கீகாரமே பாத்தீங்கன்னா அவன் கொடுத்தாதான் அங்கீகாரம்ன்ற அளவுக்கு நம்மளோட மைண்ட்ல வந்து உள்ள வந்து புகுந்தாச்சு. ஒரு 100 வருஷமா அவன் பண்ணாதான் அங்கீகாரம். இந்த மருத்துவர்ன்றது அவன் சொல்லணும், அவனுடைய படிப்பை படிக்கணும். அதே மாதிரி இன்ஜினியர்ன்றது அவன் சொல்லணும், அவன் சொல்லி கொடுத்த படிப்பை சொல்லணும். சோ எல்லாத்தையும் நம்மள கீழே வைக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பை செட் பண்ணிட்டு போயிட்டான் போகும்போது.
அது அந்த உணர்தல் இந்தியாவில் ஒரு பயலுக்கும் கிடையாது. இப்ப இருக்கிற திமுகவுக்கும் கிடையாது, மதிமுக கிடையாது, பாஜக, பிஜக, அந்த எல்லாம் கழிசடைகளா இருக்காங்க. காரணமே அந்த தேர்தல் முறையை கொண்டு வந்தா பாருங்க, அதுவும் அவன் பண்ண தப்பு தான். எல்லாத்தையும் அழிச்சான். அதாவது எப்படின்னா கட்சி சார்பு தேர்தல், குடவோலை முறை ஒழிச்சது அவன் தான், குருகுலுக்குள் ஒழிச்சது அவன் தான், பண்டமாட்டு ஒழிச்சது அவன் தான், வாஸ்து சாஸ்திரம் ஒழிச்சது அவன் தான். மேற்கு நாட்டு படையெடுப்பாடு இந்தியாவில் இருக்கிற அத்தனை 99.99 அழிஞ்சு போச்சு. பெரிய ஏகப்பட்ட நஷ்டம் அது. ஏதோ வெளியே இருந்து இப்ப சொல்றதெல்லாம் அவங்க ஏதோ நன்மையை செஞ்சுட்டு போன மாதிரியும், நம்ம ஏதோ அப்டேட் ஆகாத மாதிரி, நம்ம காட்டு மிராண்டியர்களா இருந்த மாதிரியும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐயோ, நாம தான் உலகத்தில் பவர்ஃபுல், நாம தான் மிகப்பெரிய அறிவாளி இருந்தது வந்து மாத்திட்டு போயிட்டோம். நாம பயங்கர பவர்ஃபுல் மேனுங்க. இரும்புன்னு என்னன்னு தெரியாது அந்த முண்டங்கள், அந்த விபச்சாரிகளுக்கு இரும்பே தெரியாது. நாடோடிகளுக்கு என்ன தெரியும்? இரும்பை கண்டுபிடிச்ச, அதான் திருப்பி திருப்பி நம்ம சொல்றோம், இரும்பை கண்டுபிடித்தவர் தமிழர்கள். இப்பதான் அங்கீகாரமே கொடுத்துருக்கிறீங்க. அதை இன்னும் உலகம் வர கொண்டு போய் சேர்த்தல இந்த முண்டங்கள். இந்த தமிழ்நாட்டு முண்டங்கள் இருக்கிறாங்க, அரசியல் முண்டங்கள், அது உலக பரப்பை கொண்டு சேர்த்தி இருக்க வேண்டாம். சாதாரண விஷயமா? இரும்புங்கிறது உலகத்துல திருப்பி போட்டது இரும்பு தான். உலகத்தை கட்டமைக்கிறது இரும்பு தான். இரும்பு இல்லைன்னு ஒண்ணுமே. அது இரும்புல 4-5 வகை இரும்பை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கான். உருக்கிரும்பு, அப்புறம் எக்கிரும்பு, அப்புறம் வந்து துருப்பிடிக்காத இரும்பு, அப்புறம் பன்றி இரும்பு. பன்றி இரும்புன்னா இந்த ஒரு மாதிரி கனமா இருக்கும், சமட்டி எடுத்து அடிச்சா உடஞ்சு போயிடும், அதான் பன்றி இரும்பு. உருக்கு அது வந்து இந்த கிரஷர்லாம் தயாரிக்கிறது, பளிச்சக்கம் தயாரிக்கிறது அந்த இரும்பு. இன்னும் பாருங்க, இரும்பை சூடாக்கி கடினப்படுத்துறது கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. இரும்பை சூடாக்கி ஆயில்ல எண்ணெயில வச்சா ஒரு மாதிரி சூடாகிறது, தண்ணியில வச்சா ஒரு மாதிரி சூடாகிறது. உளி எப்படி இப்ப அத்தனை கோயில் கட்டுறானே, அத்தனை கோயில் கட்டுறான், அத்தனை கோயில் கட்டும்போது உளி இல்லாம கோயில் கட்ட முடியாது. எகிப்து நாட்டுல அந்த பிரமிடு கட்டியிருக்கான், அது உளி எங்கிருந்து போச்சுன்னா தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்குதுங்க. அது இப்பதான் வருது. அவன் எகிப்துல இரும்பே கிடையாது, எகிப்துல இரும்பே கிடையாது. இரும்பு இல்லாம எகிப்து பிரமிடு எப்படி கட்டினீங்க? சதுர சதுரமா கல்லு வெட்டி ஆகணும். எங்க இருந்து எடுத்தீங்க? உளி எங்க இருந்து போச்சுன்னா தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்குது. அவனுக்கு உளியே கிடையாது. ஒரு உளி, அது உளி என்னன்னா, உளி வந்து தொடர்ந்து அடிச்சுட்டா கீழே இருக்கிற அந்த முனி டிப்பு போயிடும். டிப்பு போயிட்டு அதை பதப்படுத்துற முறை தெரியணும். வெறும் தேன் இரும்பு வச்சு ஒன்றும் நோண்ட முடியாது. அப்ப மேலே முழுமுழுன்னு இருக்கணும், கீழே கனமா இருக்கணும். மேலே வந்து வலுவலுப்பா இருக்கணும், கீழே அந்த முனை வந்து டெம்பரா இருக்கணும். அதை கண்டுபிடிச்சான், டெம்பர் போடுறதை கண்டுபிடிச்சான் தமிழர்கள். சாதாரண ஆள் கிடையாதுங்க ஐயா. இவன் இயற்கை இவன் அறிவாளிகளுக்கு மட்டுமே தான் கலை தொழில்நுட்பம். என்ன சொல்ல வர்றீங்க ஆச்சிமுத்து? சரி, ரொம்ப நேரம் பேசிட்டா, மறுபடியும் 12 மணி சந்திப்போம். நன்றி. நன்றி.